हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः कृष्णो रक्षतु नः जगत्त्रयगुरुः। कृष्णं नमस्याम्यहं कृष्णे नामरशत्रवः विनिहताः कृष्णाय तस्मै नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं, हे कृष्ण संरक्ष माम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः, तं नमामि हरिं परम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः, वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः, यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः। एवमाश्वासितो राजा चित्रकेतुर्द्विजोक्तिभिः, प्रमृज्य पाणिना वक्त्रम् आधिम्लानमभाषत। कौयुवां ज्ञानसम्पन्नौ महिष्ठौ च महीयसाम्, अवधूतेन वेषेण गूढाविहसमागतौ। चरन्ति ह्यवनौ कामं ब्राह्मणा भगवत्प्रियाः, मादृशां ग्राम्यबुद्धीनां बोधायोन्मत्तलिङ्गिनः। कुमारो नारदर्भुः अङ्गिरा देवलोसितः, अपान्तरतमो व्यासः मार्कण्डेयोऽथ गौतमः। वसिष्ठो भगवान् रामः कपिलो बादरायणिः, दुर्वासायाज्ञवल्क्यश्च जातुकर्णस्तथारुणिः। रोमशश्च वनो दत्तः आसुरिः सपतञ्जलिः, ऋषिर्वेदशिराबोध्यः मुनिः पञ्चशिखस्तथा। हिरण्यनाभः कौसल्यः श्रुतदेवऋतध्वजः, एते परे च सिद्धेशाः चरन्ति ज्ञानहेतवः। ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஷஷ்ட ஸ்கந்தம் 15வது அத்தியாயம்.
சித்திரகேது அப்படிங்கிறவருடைய உபாக்கியானத்தை சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா இதற்கு முன்னாடி சில அத்தியாயங்கள் விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரனுடைய யுத்தம், இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் சொல்லப்பட்டது. அதில் விருத்ராசுரன்கிற அசுரன் பகவானை குறித்து அப்படி உருக்கமாக ஸ்தோத்திரம் பண்ணினார் யுத்த காலத்தில். 4 ஸ்லோகங்களாலே எப்பொழுதும் உன்னிடத்துல எனக்கு ரதி இருக்கட்டும், உன் நினப்பு எனக்கு எப்பொழுதும் மறக்காம இருக்கட்டும், என் வாக்கு எப்பொழுதும் உன்னை பற்றியே பேசட்டும், என் மனசு எப்பொழுதும் உன்னையே நினைக்கட்டும். கிருணீதவா கர்ம கரோதுகாயக, என்னோட செயலெல்லாம் உன்னோடதாகவே இருக்கட்டும். நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்றது லௌகீகர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார். டைரி எழுதுறவாள்லாம் கூட பழைய காலத்தில் நான் அங்கே போனேன், 7 மணிக்கு போய் நின்னேன், பஸ்ஸு வரல, அப்புறம் 7:30 வந்தது, அப்புறம் சீட்டு இல்லாத கொஞ்சம் தூரம் நின்றுட்டு போனேன், அப்புறம் உட்காந்துட்டு போனேன் அப்படின்னு எல்லாம் எழுதுவா. பழைய காலங்களில் அன்றாடம் என்ன நடந்ததுங்கிறத எழுதுவா. இது ரிஷிகள்லாம் சொன்னது தான். அன்றாட பிரக்கிரியை என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியணும், நம்மளுடைய ஞானத்தில் இருக்கணும். சிவானந்தா முதலிய மகான்களும் சொல்றாள் அன்றாடம் டைரி எழுதுன்னு. ஆனால் என்ன எழுத சொல்றாள்? நான் அந்த காஃபி டேயில் போய் காஃபி குடித்தேன், இந்த பாரில் போய் நான் டீ குடித்தேன், அந்த ஹோட்டலில் போய் நான் தோசை சாப்பிட்டேன்னு எழுத சொல்லலை. இன்றைக்கி எத்தனை ராமநாமா ஜபம் பண்ணேன், இன்றைக்கி எத்தனை சிவநாமா ஜபம் பண்ணேன், இன்றைக்கி எத்தனை பஞ்சாட்சரம் ஜபிச்சேன், இன்றைக்கி என்ன ஸ்தோத்திரம் சொன்னேன், இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து எத்தனை சர்க்கம் படித்தேன், இன்றைக்கி பாகவதத்துலேருந்து எந்த ஸ்துதியை பாராயணம் பண்ணினேன், பிரவச்சனம் தான் என்ன கேட்டேன், எந்த அத்தியாயத்தை சிரவணம் பண்ணினேன், இன்றைக்கி நாராயணியத்துலேருந்து எத்தனை தசகம் படித்தேன்னு சிவானந்தா முதலிய மகான்கள்லாம் சொல்கிறா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவாள்லாம் அன்றாடம் எழுது, பொய்யாவாது எழுதுங்கிறா. ஏன்னா இன்னைக்கு பொய்யா எழுதினா நாளைக்கு உறுத்தும் மனசை. இப்படி செய்யாததை செஞ்சேன்னு எழுதிட்டோமே, இன்னைக்காவது செஞ்சுட்டு எழுதுவோம் அப்படின்னாவது செய்யணும்னு ஒரு பிரவருத்திவர். நான் செய்யலைன்னா கூட பொய்யாவாது எழுது, நான் 1000 ராமநாமா ஜபிச்சேன்னு பொய்யா எழுது. 4 நாளைக்கு எழுதினானா மனசாட்சின்னு ஒன்று இருந்துதானா இப்படி பொய்யா எழுதுறமே, நாமாவே சொல்லாமல் எழுதுறமே, ஒரு 100ஆவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிரவருத்திவர். சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா கூட பண்ணினேன்னு பொய்யாவாது சொல்லு, ஒரு பயமாவது இருக்கட்டும் அப்படிங்கிறார். சந்திரசேகர பாரதி பெரிவாள் அப்படின்னு சிங்ககிரியில் இருந்தால் மகான்கள். ஒரு சமயம் வெளியில் வந்தால் எப்பயாவது தான் வெளியில் வருவார் அவர். 2 பிரம்மச்சாரி பையன்கள் இருந்தால் அத்தியனம் பண்ணுறா போல தெரிஞ்சுது. இந்த பையன்களை பார்த்தா சந்தியா காலம் வந்தது. 2 பேருமே சந்தியாவந்தனம் பண்ணலை, இனிமே தான் பண்ண போகிறா. ஆனாலும் பெரியவா 2 பேருக்கு சந்தியாவந்தனம் ஆயிடுதோ அப்படின்னா, ஒரு பையன் பண்ணலைன்னு சொன்னான், ஒரு பையன் பண்ணிவிட்டேன்னு சொன்னான். நியாயமா 2 பேருமே பண்ணலை. இப்போ அனுகிரகம் பண்ணணும் பெரியவான்னா யாருக்கு பண்ணணும்? லோக ரீதியில திருஷ்டியில பார்த்தோமானால் லோகத்துல என்ன சொல்லுவாள்? பண்ணலைன்னு சொன்னவன் தான் உண்மையை சொன்னான், பெரியவா அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா சிங்ககிரியில பெரியவா என்ன பண்ணினால், பண்ணலைன்னு சொன்ன பையனை ஆத்துக்கு போயிட்டு வான்னு விட்டாள், பிரசாதத்தை கொடுத்து போயிட்டு வான்னு விட்டு. பண்ணாம பண்ணினேன்னு போய் சொன்னானே அவனை கூப்பிட்டு சொன்னால், போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு சொன்னால், அங்க இருக்கிறவாள்கிட்ட சொன்னால், பண்ணலைன்னா கூட பண்ணலேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் அந்த பையனுக்கு இருக்கு. இன்னொரு பையனுக்கு ஒரு பெரியவா கேட்கிறாளே, பண்ணிட்டோன்னு பொய்யாவாது சொல்லிடுவோம், அப்புறம் அர்க்கியம் விட்டுடுவோன்னு இந்த பையன் பயந்துட்டு சொல்றான். கர்மானுஷ்டானத்துல ஒரு பயம் வேணும். செய்யலைன்னா கூட செஞ்சுடணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அதற்கு ஒரு சின்ன பொய்யை சொன்னான் அவன். அதனால இந்த பையன் கொஞ்சம் சாத்விகன் அப்படின்னு சொன்னா பெரியவா. நம்ம திருஷ்டியில அதை பார்க்க முடியாது. பண்ணலேன்னு தைரியமா அவனுக்கு சொல்ல மனசு வரல. அதனால பெரியவா கேட்கறாளே நம்ம இப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் பண்ணிவிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் அர்க்கியம் விட்டுடுவோன்னு அந்த பையன் சொல்றான். இவன் பழிச்சுப்பான் அப்படின்னா பெரியவா. அத்தியாத்ம விஷயத்துல இவன் கொஞ்சம் மேலே ஏறி வருவான் அப்படின்னா. அதுபோல செஞ்சதை எழுதணும், செய்யலைன்னா கூட நல்ல காரியத்தை செஞ்சேனாவது சொல்லிண்டே இரு. கலியில நல்ல காரியத்தை நினைச்சாலே புண்ணியமா. ஒரு சாஸ்திர போஜனம் பண்ண போறேன், லட்ச போஜனம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒரு புண்ணியம் கிடைக்குமா? பாக்கி யுகங்கள்ல அது போல கிடைக்காதான், கலியில மாத்திரம்தான் இந்த பாக்கியமா? அதுபோல பாப்பத்தை பாக்கி யுகங்கள்ல மனசால நினைச்சாலே கணக்குல ஏறிண்டே இருக்குமாம் பாபம். புண்ணியத்தை செஞ்சாதான் புண்ணியமா? கலியில பண்ணனாதான் பாப்பமா? நினைச்சா பாப்பம் கிடையாது, பண்ணினாதான் பாபம். புண்ணிய காரியத்தை நினைச்சாலே புண்ணியம். நம்ம போய் கங்கையில ஸ்நானம் பண்ண போறேன்னு சொன்னாலே புண்ணியம். போறான் போகல அது வேற விஷயம்.
அகம் காஷீம் கமிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னால் காஷிவாச பலம் லபேத்து, அவன் காசியிலேயே வசிச்ச புண்ணியத்தை அடைவான்னு ரிஷிகள் போய் ஸ்மிருதியில சொல்றான். அவன் இந்த ஊர் எல்லையே தாண்டல, இங்க ஓடுற காவேரியில கூட ஸ்நானம் பண்ணல, நான் காசிக்கு போறேன் கங்கையில குளிக்க போறேன்னு சொல்லிகிட்டே இருந்து ஒருத்தன் உயிரை விட்டு விட்டான். போகவே இல்லையே, அவனுக்கு என்ன புண்ணியம்னா காஷிவாச பலம் லபேத்து. கலியில அந்யானி தர்மஜாலானி சாபாயானி கலோயுகே அன்னதானம் ஹரேர்பக்தி அனபாயமிதி ஸ்ருதம்னு ரிஷிகள்லாம் பல நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காள் கலியில. அதனாலதான் பாக்கி யுகங்கள்ல பிறந்த பக்தால்லாம் கலியில வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாள். நமக்கு அதோட அந்த வாய்ப்பை புரியல, அதனால கலிகாலம் கலிகாலம்னு சொல்லி அதை தோஷமா சொல்லிட்டு இருக்கோம். கலியில நான் திருப்பி வந்து பிறக்கணுங்கிறார் நாராயணியத்துல நம்பூத்ரி. எனக்கு இன்னொரு ஜென்மா இருக்குமானால் அதுவும் எங்க வந்து பிறக்கணும், காவேரி கரையில நான் வந்து பிறக்கணும், தாமிரபரணி கரையில வந்து பிறக்கணுங்கிறார் நாராயணியத்துல. கடைசியில பார்த்தோமானா திருப்பி ஒரு ஜென்மா வேணும், காவேரி கரையில வேணும், கங்கைக்கு துல்லியமான காவேரி கரையில வேணும்னு எல்லாம் கேட்கிறார். நல்ல காரியத்தை மனசால நினைக்கார், மனசாலையாவது நினைக்கார். கிருணீதவா கர்ம கரோது காயஹா, இந்த விருத்ராசுரன் சொல்றார், மனஸ்மரேதா அசுபதேர் குணம்ஸ்தே. ஹே அசுபதேன்னு கூப்பிடுறான். அசுன்னு ஒரு பிராணன், அந்த பிராணனுக்கு நீ தானே பதி. பிராணனுக்கு அசுன்னு பேர். அந்த அசுங்கிற பிராணனுக்கு நீ தானே பதி. நான் மூச்சு விடுறேன்னானால் நானா இந்த மூச்சுக்கு தலைவன்? நான் விடணும்னா விட முடியுமா, நிறுத்தணும்னா நிறுத்த முடியுமா? பகவானா இத்தனை மூச்சு விடணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கால், மூச்சு விட்டுன்னு இருக்கோம். திணற ஆரம்பிச்சு கொடுத்தோம்னால் எத்தனை ஆக்சிஜனை வச்சு கலப்ப வேண்டி இருக்கு அந்த மூச்சை, எத்தனை பேருக்கு கலப்பிட முடியறது? பகவான் வேண்டாம்னு ஆஃப் பண்ணிவிட்டால், ஆனால் எவ்வளோ ஆக்சிஜன் வச்சாலும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அதனால இந்த பிராணன் விடுற மூச்சுக்கு பத்தி நீந்தான். மனஸ்மரேதா அசுபதேர் குணம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ. என்னுடைய காயங்கள் முழுக்க உனக்கே இருக்கட்டும், என்னுடைய காரியங்கள் முழுக்க உன்னோடதாவே இருக்கட்டும் அப்படிங்கிறான் ஒரு அசுரன். ஆச்சாரியால் சொல்றா, ஜபோ ஜல்பஹ அப்படிங்கிறார் ஒரு ஸ்லோகத்துல சௌந்தரிய லகரியில. நான் பேத்துறதெல்லாம் அம்மா உன்னை பண்ற ஸ்தோத்திரம்னு நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். நான் படுத்துட்டேனா உனக்கு நமஸ்காரம் பண்றேன்னு நினைச்சுக்கோ, நான் எடுத்து எதையாவது வாயில போட்டுட்டேன்னா அம்மா உனக்கு பண்ற நேவேத்தியம்னு நினைச்சுக்கோ. ஒரு ஸ்லோகம் முழுக்க சொல்றா. மானச பூஜா, சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்திலையும் ஆச்சாரியா எத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ ஸ்தவாராதனம் அப்படிங்கிறா. நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ பரமேஸ்வரா, இது உன்னோட பூஜைன்னு நீ ஏத்துக்கோ. மனசு தானே எல்லாம். நீ சங்கல்பிச்சுட்டேனா நான் பழிச்சு விடுவேன். நான் எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் அது சித்திக்காது. அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், என்னோட பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு நீ நினைச்சையானால், ஒரு கல் எடுத்து எரிஞ்சார் உத்தர சிவபக்தர் நாயன்மார்ல உத்தர ஆயிட்டார். நல்ல புஷ்பத்தை எடுத்து போடுற நான் கரையேறுவேனாங்கிறார் நீலகண்ட அப்பைய தீட்சிதர், நீலகண்ட தீட்சிதர் முதலிய மகான்கள்லாம். நல்ல அர்க்கத்ரோண பிரபுதி குசுமேகின்னு இந்த புஷ்பத்தை போடுறேன், நான் கரையேறுவேனா? பரமேஸ்வரா அது உன் கிருபையில தான் இருக்கு. ஆனா நீ மனசு வச்சேயானால் ஒருத்த கல் எடுத்து போட்டான், கரையேறி போயிட்டான். சாக்கியார் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார், குழவி மாதிரி இருந்தது, ஜெயின மதத்தை தழுவி விட்டார் அந்த தேசத்து ராஜா. அவர்கிட்ட மந்திரியா இருக்கா, சிவபக்தி இருக்கு, ஆனா வெளிக்காட்ட முடியல. உடஞ்ச ஒரு குழவி தெருமுனையில இருந்தது. இவர் ஆத்துலேருந்து மந்திரி சபைக்கு ராஜசபைக்கு போற வழியில அந்த குழவி இருக்கும். புஷ்பத்தை எடுத்து பூஜை சந்தனம் விட்டு லிங்கம்னு நினைப்போம்னு மனசு சொல்றது. நான் ஏதாவது பூஜை ஆரம்பிச்சேன்னா ராஜா தண்டிச்சு விடுவான், சிரச்சேதம் பண்ணி விடுவான். ஜெயின மதத்துல ஜெயின வழிபாடு தான் பண்ணணும், உருவ வழிபாடு கூடாதுன்னு அவன் ஊர் முழுக்க ஆர்டர் போட்டிருக்கான். அதனால இவர் என்ன பண்றது, போர்த்தையும் மரத்தையும் தெருவில் கிடக்கிற கல்லெல்லாம் எடுத்து சிவாய நமஹா, மகேஸ்வராய நமஹா, சம்பவே நமஹான்னு அந்த கூழாங்கல்ல மனசால போடுறது. உடஞ்ச குழவியில கல் எடுத்து போட்டார். கல்லால் ஒருவன் அடிக்க அப்படின்னு தமிழ்லையும் பாட்டு உண்டு. பெரம்பால் ஒருவன் அடிக்க, வில்லால் ஒருவன் அடிக்க. வில்லால் அடிச்சான் அர்ஜுனன், பார்த்த பிரஹரம் அப்படின்னு பேரு பரமேஸ்வரனுக்கு தலையில அடிச்சான். பெரம்பால அடிச்சான் பாண்டியராஜா, கல்லால அடிச்சான் சாக்கியார் நாயனார். எல்லாரும் பக்தால சிவகணத்துல ரொம்ப முக்கியப்பட்டவாளா ஆயிட்டா. பகவான் ஏத்துனுட்டா, அதுதான் இங்க விஷயம். பகவான் ஏத்துண்டார், அதனால அந்த பூஜை அருகமா ஆயிடுது. அந்த ஆச்சாரியால் சொல்றால், எத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ ஸ்தவாராதனம். நான் பண்ற காரியங்கள்லாம் உன்னோட பூஜையா இருக்கட்டும், உனக்கு பிரீத்தியாக அது இருக்கட்டும் அப்படின்னு ரத்னை கல்பிதமாசனம்னு
அதுல ஒரு சிவனை வச்சுக்க முடியல, தேன்பால் விட்டு அபிஷேகம் பண்ண முடியலன்னா கூட இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். மனசால ஒரு ஆசனத்தை கல்பிக்கிறது, பரமேஸ்வரன் அதில் உட்காத்தி வைக்கிறது, மனசாலேயே சந்தன புஷ்ப தாம்பூலங்களை சமர்ப்பிக்கிறது, தேன்பால் சந்தனங்களை சமர்ப்பிக்கிறது. 5 ஸ்லோகம் தான். எவ்வளோ நேரம் ஆகிடும்? வாக்குக்கு சுவாதீனம் பண்ணிட்டோமானா ஒரு 5 ஸ்லோகம் தான். நித்தியம் ஒரு சிவபூஜை ஆகிடுறது, ஸ்தோத்திரத்தினாலேயே சிவபூஜை ஆகிடுறது. கடைசியிலையும் ஆச்சாரியால் நான் பண்ணுறதெல்லாம் உன்னோட பூஜைன்னு ஏற்றுக்கோ அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லுவாளானால், அப்போ மனஸ்மரேதா அசுபதேர் குணம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ. நான் செய்யறதெல்லாம் உன்னோடதான் இருக்கட்டும், என் மனசு எப்பொழுதும் உன்னையே சுற்றி வரட்டும். அசுபதேர் குணாம்ஸ்தே, உன்னோட குணங்களையே என் காது கேட்கட்டும், உன் குணங்களையே என் வாக்கு பாடட்டும், உன் நாமத்தை அலறட்டும், என் கைகாலெல்லாம் உன்னுக்கே உபயோகப்படட்டும் அப்படின்னெல்லாம். அப்படியெல்லாம் ஒரு அசுரன். பாகவதத்தில் இது ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னான் உடனே இந்திரன் ததீச்சியோட அந்த வஜ்ராயுதத்தால் அடிச்சு போயிட்டான் அப்படின்னதுமே ராஜாவுக்கு இந்த சரித்திரம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இல்லை. அப்பேற்பட்ட பக்தனை சுவாமி இந்திரனுக்கு பக்ஷபாதியா இருந்து அடிக்கலாமா? நான் இருக்கேண்டான்னு சபையில அவர் யுத்த காலத்துல சொல்ல வேண்டாமா? இப்படி ஸ்தோத்திரம் பண்ண விருத்ராசுரனை இந்திரனுக்கு பக்ஷபாதமா இருந்து அடிச்சு விட்டாரே. தேவானாம் சுத்த சத்துவானா, தேவதைகள் சத்துவகுணமா இருக்கட்டும் வேண்டாங்கள்ல, ஆனா ஒரு அசுரன் இப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்கானே, அவனை போய் இப்படி விட்டுடலாமா சுவாமின்னால் உன்னை பகவான் சொன்னால், சுகாச்சாரியால் சொன்னால், இந்திரன் அவன்கிட்டேந்து ஜெயத்தை கேட்டான், தேவராஜ்யத்தை கேட்டான், அவனுக்கு அதை கொடுத்தார் பகவான். எம் எம் காமயத்தே காமம் தம் தம் பிராப்னோதி. யார் எதை கேட்கிறாளோ அதை பகவான் கொடுப்பார். அவன் நீயே வேணும்னு கேட்டான், தன்னை கொடுத்தார் பகவான். அவனை மோசம் பண்ணல, விருத்ராசுரனையும் மோசம் பண்ணல. எனக்கு நீந்தான் வேணும்னு அஜாத பக்ஷா இவ மாதரங்ககான்னு அவன் ஸ்தோத்திரம் பண்ண அவனுக்கு தன்னை கொடுத்தார். இந்திரன் பதவியை கேட்டான், பதவியை கொடுத்தார். பகவான் மோசம் பண்ணலையேப்பா. ஏன் இது மாதிரி அவனுக்கு ஒரு பிரவൃத்தி வந்தது? யார் அவன்? பூர்வ ஜென்மால ஏதோ அவனுக்கு இருந்திருக்கணும் இந்த வாசனைன்னு ராஜா கேட்க, அதற்காக தான் இந்த சூரசேன ராஜாவினுடைய சரித்திரத்தை சொல்றான். சித்திரகேது ஒரு ராஜா இருந்தான், 10,000 மனைவிகள் இருந்தால் சூரசேன ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். குழந்தைகள் இல்லாம அங்கிரசு வந்த காலத்திலே யஜ்யம் பண்ணி சருவு வச்சு கொடுத்து, உனக்கு பிரியப்பட்ட மனைவியிட்ட கொடுன்னு சொல்ல கிருதத்யுதிட்ட கொடுக்க அழகான குழந்தை பிறந்தான் குமாரன். பூர்வ கதை இதெல்லாம். ஒரு வயசு 2 வயசு ஆகிறதுக்குள்ள பாக்கி பத்னிகளுக்கெல்லாம் அசூயை உண்டாயி இந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டா. தரம்தது குமாராயா அப்படின்னு சொந்த வீட்டுக்குள்ளேயே, இவாளுக்கும் தானே குழந்தை, சபத்னி மாதான்னு சாத்தங்கள்லாம பண்ணுவானவன். இவாளுக்கு குழந்தை இல்லைன்னா கூட மகாலயம் முதலிய காலங்கள்லேயே குழந்தை இல்லாத அப்பாவோட இன்னொரு பத்னி இருந்தா ரொம்ப புண்ணியமா சொல்லியிருக்கா. சபத்னி மாத்திர ஸ்ராத்தத்துக்கு தன் மாதாவுக்கு பண்றதை விட ரொம்ப புண்ணியமா சொல்லியிருக்கா. 2-3 மனைவிகள் தாத்தா குல் தாத்தா காலங்கள்ல இருந்திருப்பா. அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாள் அந்த தர்மங்கள் எல்லாம். குழந்தை அதுவும் இல்லைன்னுட்டா பிரத்யேகமா அதை தேடி அந்த திதியை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுவாள் ஸ்ராத்தங்களை. சபத்னி மாத்திர ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப புண்ணியம் சொல்லியிருக்காள். அந்த குழந்தை இருந்தா எல்லாம் நல்லது நடந்திருக்கும். அசூயினால விஷத்தை கொடுத்துட்டான். மனசை கெடுத்துண்டு அந்த குடும்பத்திலையும் பெரிய துக்கத்தை கொடுத்து அந்த குழந்தை போயிட்டான்னு தெரிஞ்சு ராஜா கதர்றார், அந்த தேவி கதர்றாள். கதர்ற அவளோட சேர்ந்து இதுகளும் கதர்றதான். விஷம் கொடுத்த இந்த கோஷ்டியும் தொம் தாத்தனார்ஹசி சமான் கிருபணாமநாதாம் தியக்தும் விசக்ஷ பிதரம் தவ சோகதப்தம் அஞ்சஸ்தரேம பவதா அப்ரஜதுஸ்தரம் யதி துவாந்தம் நயாஹி அகருணேன யமேன தூரம் உத்திஷ்டதா தத இமே சிசவோ வயஸ்யாஹ त्वामाह्वयन्ति नृपनं धनसंविहर्तुं सुप्तश्चिरं ह्यशनया च भवान् परीतः भुङ्क्ष्वस्तनं पिबशुचो हरणस्वकानां नाहं तनूजददृशे हतमङ्गलाते मुग्धस्मितं मुदितवीक्षणमाननाद्यम्. இப்பதான் பல்லு வந்திருக்கான் அந்த குழந்தைக்கு. கழுக்குன்னு சிரிப்பியேடா குழந்தை, நீ சிரிச்சேயானா அந்த 2 பல்லும் முள்ள அரும்பு போல மல்லி மொக்கு போல பளிச்சுன்னு தெரியுமேடா.
எங்களை பார்த்து ஏன்டா சிரிக்க மாட்டேங்கிற? முக்தஸ்மிதம் முதித வீக்ஷணமானநாஜ்யம். கண்ணை உருட்டி உருட்டி பாப்பியே என்னை அப்பாவியும், இப்ப எங்க போனேன் எங்களை விட்டுட்டு? கிம் வாகதோஸ்ய புனரன்வயமன்யலோகம் நீதோ பிருணேன ந ஸ்ருணோமி கலாகிரஸ்தே. கலபாஷணம். குழந்தைகள் பேசுற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுவியே, அது கேட்காத இன்னைக்கு பொழுதா போயிடுதே, இன்னைக்கு விடியறதே ஆறுமுகத்துல நான் முழிச்சேன். இது மாதிரி ஒரு பெரிய இடி வந்து விழறா போல ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நான் நினைக்கலையே. மங்களமான உன் முகத்தை நான் பார்க்கலையே, புன்சிரிப்பை பார்க்கலையே, உன்னோட தாமரை போன்ற முகத்தை நான் பார்க்கலையே, பிரசன்ன முகத்தை இப்படி ஆயிடுதேன்னு அவள் ஆழை. ராஜா கதரே உயிரே போயிடும் போல இருக்கு. குழந்தைய புத்திரசோகம்ங்கிறது ரொம்ப துக்கமான விஷயம், ரொம்ப துக்கமான விஷயம். தயோர் விலபதோ சர்வே தம்பத்யோஸ்ததனோ ரதாக ருருதுஸ்ம நரா நார்யா சர்வமாசீத சேதனம். பிரஜையே போயிடும் போல இருக்கு, நினைவு தப்பி போற நிலைக்கு ஆயிடு. இது மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதே ஞாத்வாங்கிரா நாம ரிஷிஹி ஆஜகாமசனாரதா. இப்படி துக்கத்துல அந்த தம்பதிகள் இருக்கிறத பார்த்துட்டு பகவானிடத்துல நம்பிக்கை உடையவாள். அவ அழுதாளானா யாராவது பகவான் அனுப்புவாள். பாபப்படாதே, பகவான் இருக்கார், ரட்சிப்பாள் அப்படின்னு. ஊச்சதுர்மிருத கோபாம் தே பதிதம் மிருத கோபனம் சோகாபிபூதம் ராஜானம் போதயம் தோ சுதுக்திபிஹி. நல்ல வார்த்தைகள் சொல்லி அந்த சோகத்திலேருந்து அவளை கரையேற்றத்துக்கு வந்தாலாம் ரெண்டு பிரபுக்கள். கோயம் ஸ்யாத்தவராஜேந்திரா பவான்ய மனுஷோச்சதி சொம்சாஸ்ய கதம சிருஷ்டா புரேதானி மதப்பரம். ஹே ராஜன்னே, எந்த பிள்ளைய நினைச்சு நீ வருத்தப்படுறையோ, இவன் போன ஜென்மால உனக்கு என்ன சம்பந்தம்? வரப்போற ஜென்மால தான் என்ன சம்பந்தம்? அவனுக்கு நீ அப்பாவா, உனக்கு அவன் பிள்ளைய? ஜென்மாந்தரம் அதுக்கு முந்தின ஜென்மாக்கள்ல பகவானுடைய சிருஷ்டியிலே ஒரு ஒரு யதா காஷ்டஞ்ச சமயாதாம் மகார்ணவே அப்படின்னால் பரதராம சம்பாதத்துல ஒரு 100 கட்டையை சமுத்திரத்துல ஊற போட்டாலானால் அந்த 100 கட்டையும் 2 அலை வந்து பிரிக்கிறது. ஒரு அலை வந்து எல்லா கட்டையும் பிரிச்சு தள்ளுறது, அப்புறம் இன்னொரு அலை வந்து 4 கட்டையை சேர்க்கறது, 2 கட்டையை பிரிக்கிறது. அலையில மாத்தி மாத்தி இந்த காஷ்டங்கள் சமுத்திரத்துல சேர்றதும் பிரியறதும் சேர்றதும் பிரியறதும், அலைகள் அப்படி சேர்த்து வைக்கிறது, பிரிச்சு வைக்கிறது. அதுபோல சம்சார அலையில இன்னார் அப்பா, இன்னார் பிள்ளை, இன்னார் கணவன், இன்னார் மனைவி, ஒரு அலை இப்படி சேர்த்து வைக்கிறது ஒரு ஜென்மால. அப்புறம் இன்னொரு ஜென்மா வந்துதானால் இன்னொரு கர்மவசமாய் இன்னொருத்தருக்கு போய் பிள்ளையா பிறக்கிறான், இன்னொருத்தருக்கு அப்பாவா ஆறான், இப்படி பிரிச்சு வைக்கிறது. யாருக்கு யாருடா அப்பா போடான்னுட்டா சுவாமி பரதனை பார்த்து. பரதன் சொன்னார், பரலோகம் போயும் அப்பா அழுதுன்னு இருக்கார், உங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கார், நீங்க சீக்கிரம் வந்து அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணாதான் அவர் சந்தோஷப்படுவார், ரொம்ப தாபத்துல இருக்காருன்னார். உன்னே ராமகீதைன்னு பேர் அயோத்தியா கண்டத்துல. யாருக்கு யாருடா அப்பா போடான்னு விட்டால் சுவாமி. அவர் வந்து ராஜா, அவர் வந்து நிறைய யஜ்யங்கள் பண்ணியிருக்கார், அஸ்வமேதங்கள் பண்ணியிருக்கார். ராஜா மகாத்மா தேஜஸ்வி, அவர் வந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சுட்டார். இனிமே அவர் வருத்தப்படுறாருன்னு சொல்லி நீ வருத்தப்படக்கூடாதுடா. இனிமே நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். மேல செய்ய வேண்டியது என்னவோ அதை யோசிக்கணுமே தவிர போனவாளை நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. அவ அங்க வருத்தப்படுவாள்னு இப்போ உனக்கு என்ன தந்தி அடிச்சாலா, இல்ல மெசேஜ் அனுப்பிச்சாலா உனக்கு நான் வருத்தப்பட்டு இருக்கேன் இங்கேன்னு? நீயா ஏன் ஒரு அனுமானம் பண்றேன்? ராஜா மகாத்மா தேஜஸ்வி, அவர் மகாத்மாவர், வசிஷ்டாதிகளை மகர்ஷிகளை ஆசிரியிச்சவர், அஸ்வமேதாதி யஜ்யம் பண்ணவர். அவர் புண்ணியலோகங்கள்லாம் அவரை கொண்டாடும். அவர் சௌக்கியமா தான் இருப்பார் பரலோகத்திலே. தர்மம் தானே பிரமாணம், பரலோகம். அங்க போனா இந்த புண்ணியம் பண்ணவாளுக்கு இந்த காரியங்கள் ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கே சாஸ்திரம். அந்த பலத்துல சுவாமி சொன்னால் நீ வருத்தப்படுவாள்னு அனுமானத்துல சொல்லாதே. சாஸ்திரம் சொல்றதே அவ சௌக்கியமா தான் இருப்பாள். யஜ்யங்கள்லாம் பண்ணவர், அகிதாக்னி லோகங்கள் எல்லாம் அடைஞ்சிருப்பாள். இனிமே நம்ம புண்ணிய கர்மா பண்ணி அவளுக்கு என்ன பிரீத்தியான காரியத்துல செய்யலாம்னு பாரு. தர்மத்துல நம்ம இருந்தாதான் அவர் சந்தோஷப்படுவார். அப்பா உயிரை விட்டார் சத்தியத்துக்காக. அந்த சத்தியத்தை என்னை விட்டுட்டு, வனத்தை விட்டுட்டு, வனவாசத்தை விட்டுட்டு நீ அயோத்தியில வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னால் அவர் உயிரை விட்டதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடுமே. சத்தியத்துக்காக உயிரை விட்டார் அப்பா. கைகேயி ஒரு பெரிய பரீட்சை வச்சால் உனக்கு சத்தியம் வேணுமா ராமன் வேணுமான்னார். சத்தியத்துக்கு தான் வேணும்னார், உயிரை விட்டுட்டார். பொடி கிடக்குன்னு 4 அரை அரைஞ்சு அவளை ஜெயிலில் போட்டுற சொல்லியிருக்கலாம். அந்த புறத்துலேருந்தே நேர கைவலங்கு கால்வலங்க போட்டு
ராத்திரி நடந்தது யாருக்குமே தெரியாத பண்ணிவிட்டு பொழுது உடைஞ்சதும் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கலாம். சபையில வசிஷ்டரோ சுமந்திராதிகளோ கைகேயை யாரும் தேட மாட்டாள், கௌசல்யை தான் தேடுவாள். ஒரு கால் கைகேயை தேடினா கூட அவளுக்கு ஏதோ ஜுரம் தலைவலி உள்ள படுத்துட்டு இருக்காள்னு சொல்லிவிடலாம். யாரும் ராஜாவை போய் அதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் ராத்திரி ஒரு பரீட்சை வச்சால் உனக்கு சத்தியம் வேணுமா புள்ள வேணுமான்னா சத்தியத்துக்காக உயிரை விடுறேன்னு ராமான்னு உயிரை விட்டார். அந்த விட்ட அந்த அப்பாவுக்கு நான் குறை வைக்கலாமா? இந்த 14 வருஷம் நான் வனவாசத்தை முடிச்சாதான் அப்பாவுக்கு பிரீத்தி ஆகும். தப்பா சொல்லாதே பரதா அப்படின்னா, இல்லை நீங்க சொல்றது சரியில்லைன்னா யாருக்கு யாருடா அப்பான்னுட்டார். யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்சே, கட்டைகள் எப்படி சமுத்திரத்துல சேர்ந்து சேர்ந்து பிரியறதோ அதுபோல ஜீவன்கள் அந்தந்த ஜென்மால் அப்படி வருது. 10 பேர் கூடுறாள், இன்னார் மனைவி, இன்னார் மாமனார், இன்னார் மாமியார், இன்னார் அப்பா, இன்னார் அம்மான்னு கூடுறது. அப்புறம் இன்னொரு ஆளை வந்து பிரிக்கிறது. யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன பாலுகாக சம்யுஜ்யம் தே வியுஜ்யம் தே ததா காலேன தேகினா. இந்த ரிஷிகளும் சொன்னால் ராஜன்னே ஒரு ஆத்துல வேகமா பிரவாகம் போறதே கீழே இருக்கிற மணலெல்லாம் என்ன நிலையோ அதுதான்டா ஜீவனோட நிலை. இந்த இடத்துல இருக்கணும்னு அந்த மணல் சங்கல்பிக்க முடியாது. நான் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே இருக்கேனேன்னு காவேரியில இருக்கிற மணல் பிரவாகம் வரத்தே நினைக்க முடியாது. அந்த பிரவாகம் வர வேகத்துக்கு எங்க கொண்டு தள்ளுறதோ அந்த மண்ணை, எங்க கொண்டு தள்ளுறதோ, ஒகேனக்கல்ல கொண்டு தள்ளுறதோ, இல்லை ஸ்ரீரங்கத்துல கொண்டு தள்ளுறதோ, இல்லை சமுத்திர பரிந்தோ உருட்டின் போறதோ, அந்த மணலை யாருக்கு தெரியும்? உள்ள பிரவாகம் வெளியில வேகமா போறது தெரியும். உள்ள இருக்கிற மணலோட பிரவൃத்தியை யார் காண முடியும்? யாரோட கையில இருக்கு அந்த மணல் எங்க இருக்கணும் என்னங்கிறது? அதுபோல யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன பாலுகாஹான். அந்த மணல் எப்படியோ அதுபோல கால வேகத்துல ஜீவன் போறான், பிரியறான், வரான், போறான், சேர்றான். சம்யுஜ்யம் தே வியுஜ்யம் தே ததா காலேன தேகினஹா. காலம்தான் எல்லாத்தையும் நடத்தார். பீஷ்மாச்சாரியால் சொன்னால் சர்வம் காலகிருதம் மன்யேன்னா. தர்மபுத்திரர் வந்தார், சரதல்பத்தில் இருக்கிற பீஷ்மரை பார்க்கறதுக்கு. யுத்தங்கள்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகங்கள்லாம் ஆகி கிருஷ்ணரும் கூட வந்தார். தர்மபுத்திரர் சொன்னார், ஒரு குடும்பத்துல பீஷ்மர் சொல்றா, சுவாமியும் வந்திருக்காள், பாண்டவாள் திரௌபதி இல்லாமும் வந்திருக்காள். அப்ப பீஷ்மர் சொல்றார், ஒரு குடும்பத்துல தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா கஷ்டம் வரும், பாகுபலம் இல்லைன்னா கஷ்டம் வரும், அஸ்திரசஸ்திர பலங்கள் இல்லைன்னா கஷ்டம் வரும், நல்லது சொல்ற சுஹൃத்துக்கள் பக்கத்துல இல்லைன்னா கஷ்டம் வரும். எத்திர தர்மசுதோ ராஜா, தர்மம் போயிடுதுன்னா கஷ்டம் வரும். கதா பாணிர் விருகோதரஹா கிருஷ்ணோஸ்திரீ காண்டீவம் காண்டீவம் சாபம் சுஹൃத் கிருஷ்ணஸ்ததோ விபத்து. தர்மமே உருவாய் தர்மபுத்திரா நீ இருக்கே, பாகுபலத்துல பீமனுக்கு சமானமான பலம் இல்லை, அவன் மொத்தன் இருக்கான். அஸ்திரசஸ்திரத்துல வந்து காண்டீவி இருக்கான். அர்ஜுனன் பாசுபதங்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட வாங்கினவன். காலகைய நிவாத கவச்சர்களெல்லாம் தூள் தூளா ஆக்கினவன். எல்லாத்துக்கும் மேல பரமாத்மா உங்களை காப்பாத்தணும்னு துடிச்சுன்னு இருக்கான். இவ்வளவு இருந்தும் தர்மபுத்திரா உங்களுக்கு கஷ்டம் வந்ததே, இதுக்கு என்ன காரணமே எனக்கு புரியலடான்னா, சுஹൃத் கிருஷ்ணஸ்ததோ விபத்து. கிருஷ்ணனே சுஹൃத்தா உங்களுக்கு இருக்கா. நல்ல வழி காட்டுறவனுக்கு சுஹൃத்துன்னு பேர். இதை பண்ணு நன்னா இருப்பேன், க்ஷேமமா இருப்பேன்னு சொல்றவாள் சாதுக்களுக்கு சுஹൃத்துன்னு பேர். ஆச்சாரியனுக்கு சுஹൃத்துன்னு பேரு, அப்பா அம்மாவுக்கு சுஹൃத்துன்னு பேர். எதிர்பார்ப்பில்லாத நல்லது சொல்றவாள். அவளுக்கு ஒண்ணு சொன்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பில்லாத சொல்றவாளுக்கு சுஹൃத்துன்னு பேர். பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹൃத். அனபேட்ச ஹிதகாரி பிரத்யுபகாரம், பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காத ஹிதத்தை சொல்றவன் சுஹൃத். பகவான் உங்களுக்கு சுஹൃத். கிருஷ்ணோ ஸ்திரீ காண்டீவம் சாபம் சுஹൃத் கிருஷ்ணஸ்ததோ விபத்து. கிருஷ்ணனே சுஹൃத்தா இருந்தும் உங்களுக்கு கஷ்டம் வருமானால், தர்மபுத்திராதிகளா உங்களுக்கு ஏன் கஷ்டம் வந்ததுன்னு நானும் 2 மாசமா சரதல்பத்தில் அடிபட்டனால யோசிச்சுட்டே இருக்கேன். என் மேல அடிபட்டு ரத்தம் கொட்டின்னு இருக்கு, அதை பத்தி நான் நினைக்கல. இப்படி தர்மத்தை நம்பின தர்மபுத்திராதிகள் பாண்டவாளுக்கு கஷ்டம் வரலாமான்னு யோசிச்சு பார்க்கிறேன். எனக்கு ஒண்ணுதான் பதிலா தெரியறது. என்ன தெரியறதுன்னா, சர்வம் காலகிருதம் மன்யே பவதாஞ்ச எதற் பிரியம். எல்லாம் காலம் பண்றதுடா. காலனே ஈஸ்வரன் கொடுத்து வேதம். அருண பிரஷ்னத்துல ஒரு பிரஷ்னம், காலம்தான் ஈஸ்வரன் சொல்றது. தான் சூரிய நமஸ்கார பிரஷ்னம். ஆரோகஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பானி விபாசஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பானி பட்டரஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பானி
பதங்கஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பானி. இப்படி அந்த அனுவாகம் முழுக்க காலம்தான் ஈஸ்வரன். இந்த பிரச்சனை முழுக்க சொல்ற டயம்னு சொல்றா இல்லையா? இப்போ என் டயம் சார் அப்படிங்கிறா. படிப்பறிவு இல்லாதவங்க கூட, வேதம் தெரியாதவங்க கூட சொல்றான் என் நேரம் சார், என்ன பண்றது அப்படிங்கிறான். அந்த நேரத்தை தான் காலம்னு சொல்றான். காலோஹி துரதிக்கிரமஹா, காலத்தை யாராலையும் வெல்ல முடியாது. சம்யுஜ்யம் தே வியுஜ்யம் தே ததா காலேன தேகினஹா, தேகத்தை அடைஞ்சவாள் காலத்துக்கு வசப்பட்டவாள். யதாதானா சுவைதானா பவந்தி ந பவந்தி ச ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானி சமாயயா. இந்த விதை எங்க முளைக்கணுங்கிறத விதை எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? ஒரு விதை இருக்கு, இந்த விதை இந்த பூமியில தான் முளைக்கணும்னு அது சங்கல்பிக்க முடியாது. அவன் எவன் கையில படுறதோ, அவன் எங்க விதைக்கிறானோ அது போற வழியிலேயே சில பேருக்கு சிந்திண்டே போறது விதை அங்க முளைக்க. எங்க எந்த விதை முளைக்குங்கிறது யாருக்கு தெரியும்? எங்க அழிய போறதுங்கிறது யாருக்கு தெரியும்? அதுபோல யாரு தந்தை யாரு புள்ளை எல்லாம் பகவானோட மாயையினால எல்லாம் நடக்கிறது. ஈசமாயையா சோதித்தானி, ஈசனுடைய மாயையினால எல்லாம் நடக்க. பயஞ்சத்வஞ்சயே சேமே துல்லிய காலாச்சராச்சராஹா ஜன்ம மிருத்யோர் யதா பశ్చాத் பிராங்மைவ மதுனா பிபோஹோ. நாங்களும் சரி, நீயும் சரி, இந்த சமயங்களும் சரி, அசையறது அசையாதது, அழியறது உண்டாறது எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. எல்லாமே போறது, ஒரு நாள் திரும்பி வர்றது. சாஸ்திரம் சொல்றது தாத்தா போயிட்டாருன்னு நினைக்காதே, பேரனா அவரே தான் வரார் அப்படின்னு சொல்றது. பிதா புத்திரேன பித்ருமானியோ நியோனோ நாவேத வின்மனு தேதம் பிருகந்தம். அழிவுன்னு நினைக்காதே, போயிட்டார் பெரியவர் நினைக்காதே, பேரனா வந்துடுவார் அப்படிங்கிறது. அதனாலதான் பெரும்பாலும் குடும்பங்கள்ல தாத்தா பேரையே பேரனுக்கு வைக்கிறது. சர்மாவே சபாபதி சர்மா அப்படின்னா நிச்சயம் விசாரிச்சா தாத்தா கோல் தாத்தாவா இருப்பார். தாத்தா பேரையே பேரனுக்கும் வைக்கிற இந்த பழக்கம் எதுனாலேன்னால் தாத்தாவே வருவார், பிள்ளையார் பேரனாக வருவார். பிதா புத்திரேன பித்ருமானி வேதம் சொல்ற. தாத்தாவே பார்த்துருக்க மாட்டான் பேரன். அவருக்கு வெண்டைக்காய் கறி பிடிக்கும்னா இவனுக்கும் வெண்டைக்காய் ரோஸ்ட் தான் பிடிக்கும்பா. அவர் தேங்காய் தொகையல்னா இவனும் தேங்காய் தொகையல்பா. அதை பண்ணலைன்னா 1 மணி சண்டை போடுவார் தாத்தான்னா, இவன் 2 மணி சண்டை போடுவான். அது அப்படி வரும். அவரோட பழக்கங்கள்லாம் சொல்லாமலே வரும். தாத்தாவையும் பார்த்து பிள்ளையும் பார்க்குறவாளுக்கு அது நன்னா தெரியும். ஒரு பாட்டி இருந்து தாத்தா போய் பேரனை கவனிச்சாலானா, அங்கே பாடுறா காலம் அடிச்சு, ஒரு காலம் அடிச்சுன்னு கையை முழங்கால வச்சுன்னு உட்காந்துருக்காண்டா, உங்க தாத்தா அப்படி தாண்டா உட்காந்துருப்பார் அப்படின்பா. உங்க தாத்தா மாதிரியே உட்காந்துருக்காண்டா, உங்க அப்பா மாதிரியே இருக்காண்டான்னு பையனை கூப்பிட்டு சொல்லுவா. உங்க அப்பா போலடா வந்து விட்டார். எங்க பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாளாம், தாத்தா வாசலோடு போயிட்டு கொள்ளையால வந்து விட்டார் உனக்கு அப்படின்னு பாறான் எங்க அப்பாட்ட. அது சத்தியம் நான் நினைக்கிறேன். ஏன்னால் அவர் 5 யாகம் பண்ணினார் நாராயண தீட்சிதர். பிள்ளைகளுக்கெல்லாம் பேரனுக்கெல்லாம் பண்ணி வச்சா. 13 பேரன்கள் அவருக்கு, 4 உள்ள 13 பேரன். அவர் ஆணி மாசம் மறைஞ்சார், நான் ஆடி மாசம் ஜனிச்சேன். எங்க பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாளாம். 3-4 வயசு பாட்டி மடியில வச்சிருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2 காலையும் நீட்டிட்டு மடியில என்ன உட்காத்தி வச்சுட்டு இருப்பா பாட்டி. எனக்கு கொஞ்சம் அந்த நினைவு இருக்கு. ஆனா சொன்னது ஞாபகம் இல்லை. எங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பா. பாட்டி சொல்லுவாள், வாசலால போயிட்டு கொள்ளையால வந்துட்டார் அப்பா, தாத்தா வந்துட்டாரும்பா. இந்த 13 பேரன்ல அவர் பண்ண யாகங்கள்லாம் பண்ணது நான் ஒண்டிதான். எனக்கு ஒரு பாக்கியம். அவர் வாஜபேயம் பண்ணணும்னு 58 வயசுல பண்ணினா அந்த பாக்கியம் 13 பேரன்ல 4 பிள்ளைகள்ல நமக்கு கிடைச்சது. நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்லிக்கல, கிடைச்ச பாக்கியத்தை சொல்லலைன்னா நான் முட்டாள் இல்லையா? எனக்கு பகவான் ஒரு கிருபை பண்ணியிருக்காருன்னா அது அந்த பாக்கியத்தை நான் ஒன்றும் ரோல்ஸ் ராஜ் கார் வாங்கியிருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கலையே, நான் ஒரு 4 மாடி பங்களா கட்டியிருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கலையே, தர்மத்தை பண்ணிட்டு தானே பெருமைப்படுறேன். அதுவும் எங்க தாத்தா பண்ணதை பண்ணியிருக்கேன்னு சொன்னா இதை விட பகவானுக்கு பிரீத்தியானது வேற என்ன இருக்க முடியும்? யாமிருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகாங்கிறாள் சுவாமி பரதனிடத்துல. நம்ம அப்பா தாத்தா என்ன பண்ணினாலும் அதுக்கு மேல தர்மம் இல்லடாங்கிறார். தாத்தா பண்ண தர்மங்கள் அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். கருட செய்யணும் 2-3 முறை இஷ்டிகா போட்டு அது கருகி போயிடுதான், பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அதுவும் முதல்ல பண்ணணும்னு எனக்கு ஒரு வேகம். தாத்தா ஆசைப்பட்டாருன்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். முதல்ல தாத்தா ஆசைப்பட்டது அவர் அங்க சந்தோஷப்படுவார். அந்த யாகத்துல தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுத்து அந்த புரோடாசத்தால வேதியிலேயே பிதர்களுக்கு பிண்ட பிரதானம், தேவதா பிரசாதத்தினால புரோடாசத்தினால பிண்ட பிரதானம். பெரியவாளுக்கு இதுக்கு மேல நான் வேற என்ன செஞ்சுட முடியும்? எங்க அப்பா தாத்தாவுக்கு அந்த யாகம்
பண்ண கிடைச்சது, தாத்தா ஆசைப்பட்டது. அப்புறம் அவர் பண்ண வாஜபேயும் பண்ண அவர் 58 வயசுல பண்ணாராலாம், நமக்கு 35 வயசுல பண்ற பாக்கியம், 32 வயசுல கருட சயனம் பண்ற பாக்கியம். பாக்கியத்தை சொல்லாம எப்படி இருக்கிறது? கர்மானுஷ்டானம் ஒன்றும் சின்ன விஷயம். சந்தியாந்தனம் பண்ணதே ஊர்ல ஒருத்தர் பீத்திக்கிறாள், நான் ஒரு வேலை சந்தி பண்றேன் விடாமேன்னு. ஒரு வேலை தான் பண்றா, அதையே 10 தடவை சொல்லிக்கிறாள், நான் சந்தி பண்றேன்னு. மாத்தியானியம் உண்டானா அது இனிமேதான் ஆரம்பிக்கணுங்கிறார். 50 வயசு ஆறுது, மாத்தியானியம் இனிமேதான் ஆரம்பிக்கணும், ஆனா சந்தி விடாம பண்ணுவேங்கிறார். அதையே சொல்லிக்கிறதே கர்மானுஷ்டானம். இது கிடைக்குமா? நினைச்சா கிடைக்குமா? இந்த பாக்கியத்தை பெரியவாள் அவளோட சங்கல்பம். அதுக்காக சொல்றேன், அவ இந்த யஜ்ஞ பரம்பரையாக இருக்கணும். வேத சந்ததி ரேவனஹா, சாத்தங்கள் எல்லாம் பிரார்த்தனை, என் புள்ள பேரன்லாம் வேதாத்தியனம் பண்ணணும், அவன்லாம் யஜ்யம் பண்ணணும்னு இங்க பெரியவாள்லாம் பிரார்த்திச்சது நமக்கு கிடைக்கிறதே. 35 தலைமுறையா நான் அக்னிஹோத்திரியை பார்க்கிறேன் அப்படின்னு மகாபெரிவா சொல்லுவாளானா இதெல்லாம் பாக்கியம். யதாதானா சுவைதானா பவந்தி ந பவந்தி ச ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானி சமாயயா வயஞ்சத்வம் சமே ये चे मे तुल्यकालाश्चराचराः जन्म मृत्योर यथा पश्चाते प्राङ्नैव मधुना विभोः. அதனால எங்கேயும் போயிடல, யாரும் போகல. போகக்கூடியது சரீரம் தான், அதை நீ பிடிச்சி வச்சுக்க முடியாது. அழிக்க முடியாதது ஆத்மா. ஆத்மா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யேவச்ச நித்யஹா சர்வகதஹா ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா அப்படிங்கிறார் கீதையிலையும் பகவான். அதுதான் இங்க சொல்றா ரிஷிகள்லாம். பூதைர் பூதானி பூதேஷா சிருஜந்த்யவதி ஹந்தி ச ஆத்மசிருஷ்டைர ஸ்வதந்திரைஹி அனபேக்ஷோபி பாலவதி. உண்டாக்கணும்னு நினைச்சா உண்டாக்க முடியும் மகன்களாலே. அதனால போனதுன்னு சொல்லிவிட முடியாது. பூதைர் பூதானி பூதேஷா, பிரம்மாவோட சங்கல்பத்தினாலே அவரோட அதீனத்துல இருக்கால் பிராணிக. படைக்கணும்னா படைக்கிறார், சிருஜதி. அவதி, ரட்சிக்கணும்னா ரட்சிக்கிறார். ஹந்தி, அழிக்கணும்னா அழிக்கிறார். பூதைர் பூதானி பூதேஷா சிருஜந்த்யவதி ஹந்தி ச ஆத்மசிருஷ்டைர் அஸ்வதந்திரைஹி. நம்மெல்லாம் சுதந்திரமானவாள் இல்லை ராஜன்னே. நான் இருக்கணும்னோ இவா இருக்கணும்னோ நம்ம சங்கல்பிக்க முடியாது. போகணும்னு சங்கல்பிச்சாலும் போக முடியாது. எத்தனை பேர் படுக்கையில் இருக்கா, ஒரு வருஷம் 2 வருஷமாலாம் பார்க்குறோம். போயிட்டா தேவையில்லைன்னு நினைக்கிறவாளுக்கு யமன் வரல. ஐயோ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறவாள்லாம் டக்குன்னு போயிடுறா, சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறா. ஐயோ வா இன்னும் எத்தனை நாள் இருந்தா இன்னும் க்ஷேமம் அப்படின்னு நினைக்கிறதே இருக்க முடியல. நம்ம கையில இல்லை, இது ஈஸ்வரனுடைய விளையாட்டா இருக்கு. தேகேன தேஹினோ ராஜன்னே தேகாப் தேகோ பிஜாயதே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்தைவ சாஸ்வதா. அப்பா அம்மா உடல்லேருந்து ஒரு உடல் உண்டாரு, ஒரு விதையிலேருந்து விதை உண்டாரா போல ராஜன்னே. ஒரு உளுந்து போட்டா உளுந்து காடா 10 பயிரை தெளிச்சோமானா பயிறு கொடி வளர்றது, நெல்லை போட்டோமானா 10 நெல்லை கொடுக்கற. பீஜா தேவயதா பீஜம். இது என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய ஒரு ஆப்பிள்னு எடுத்து வச்சோம்னா அது எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? வெளியில வச்சுட்டா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னொரு 4-5 நாளைக்கு வச்சுக்கலாம். வருஷக்கணக்காக வச்சுக்க முடியுமா? ஒரு ஆப்பிளோ மாம்பழமோ அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுடுறது. அந்த வார்த்தைக்கும் உள்ள இருக்கிறதுலையே தெரியறது. வெளியில் எடுத்து வச்சா கேட்கவே வேண்டாம், சீக்கிரம் அது ஜீர்ணம் ஆயிடுறது. எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும் பிரகிருத்தியே? பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்தைவ சாஸ்வதா. உள்ள இருக்கிற தேகி தான் சாஸ்வதமானவன். தேகதேகி விபாகோயம் அவிவேக கிருத புரா. தேகத்துக்கும் தேகிக்கும் உள்ள விசேஷங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உடல்ங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு இருப்பிடம் தான், இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஜாதிர்வியக்தி விபாகோயம் யதா வஸ்துனி கல்பிதா. தேகங்கிறது கல்பிக்கப்பட்டது தான், அப்பா அம்மாவாலே உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட வஸ்து எல்லாத்துக்குமே ஒரு அழிவுங்கிறது தீர்மானமா இருக்கு. உண்டாரத்தையே தீர்மானமா இருக்கு. ஒரு பல்புன்னா கூட தயாரிச்ச அந்த டப்பாலேயே எழுதி வச்சிருக்கான், இத்தனை தரம் தான் இது எரியும், இவ்வளவு மணி நேரம் தான் எரியுங்கிறான். எதா இருந்தாலும் சொல்றா இல்லையா, இவ்வளவு நேரம் தான் இதுக்கு வேலையோ அப்படிங்கிறா. ஒரு கார்னா கூட 10-15 வருஷம் தான் அதோட லைஃப் அப்படின்னு தயாரிக்கிறதையே சீல் போட்டு கொடுத்துடுறா, இதுக்கு இவ்வளவுதான்கா. ஒரு சுவிட்சுன்னா கூட 50,000 தர இதை போட்டு அணைக்கலாம், அதுக்கு நாங்க கேரண்டி தருவோம், அதுக்கப்புறம் கிடையாது அப்படிங்கிறா. எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா கேரண்டி. உண்டார பொருள் எல்லாத்துக்கும்
ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவஞ்சன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரிய அர்த்தே நத்துவம் சோச்சித்தும் அருகசி. அர்ஜுனனை பார்த்து சொல்றா, இதுக்கு பரிகாரம் கிடையாதுப்பா, வருத்தப்படுறதுல என்ன இருக்கு, பிறந்தவாள் போய்த்தான் ஆகணும். ஜாதஸ்ய துருவோ மிருத்யு, பிறந்தவாள் போய்த்தான் ஆகணும். இதுல ஒரு பிறந்தவா போய்த்தான் ஆகணும்னு அழ வேண்டாம். போனவாள் திருப்பி எங்க போயிட போறா, இந்த லோகத்துக்கு தான் வர போறா. துருவஞ்சன்ம மிருதஸ்ய. எல்லாரும் என்ன முக்திக்கா போயிட போறா, அவாவா கர்மவசமா திருப்பி இந்த பூலோகத்துக்கு தான் வர போறா. எப்படி வராளுங்கிறது தெரியல, அவ்வளவுதானே தவிர இந்த லோகத்துல தான் வரா. தஸ்மாத் அபரிஹாரிய அர்த்தே, இதுக்கு பரிகாரம் இல்லையேப்பா. பரிகாரம் இல்லாததுக்கு நீ அழுததுனால பரிகாரம் ஆயிட போறது இல்லையே. நத்துவம் சோச்சித்து மருகசி, நீ அழுதுறதுனால எதுவும் மாற போறது இல்லை. எதுக்கு அழற அப்படிங்கிறார் அர்ஜுனனை பார்த்து. எடுத்ததுமே இதுதான், நீ அழ வேண்டாததுக்கு அழற அர்ஜுனா, முதல்ல நிறுத்து அப்படிங்கிறார். அசோச்சியா நன்வசோச்சஸ்துவம், தெரியாது தெரிஞ்சவன் மாதிரி நீ பேசுற. பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசு அகதாசும்ச்ச, பெரிய விஷயங்கள் அதெல்லாம் இவர் சொல்றார். ஏவமாஸ்வாசிதோ ராஜா சித்திரகேதோர்த்விஜோக்திபிஹி. அவ பெரிய விஷயத்தை யாரோ வந்து சொல்றாளே, துக்கம் விசாரிக்க வந்தவா இவ்வளவு பெரிய விஷயங்கள் பேச மாட்டாளே, யாரோ பெரிய மகாத்மாவா தான் இருக்கணும்னு அழுதுன்னு இருந்த ராஜா சித்திரகேது கையால கண்ணை தொடச்சுட்டாராம். அழுது வாடின முகத்தை கண்ணை தொடச்சுண்டு பிரமிருஜ்ய பாணினா பக்திரம் அதிம்லா நம பாஷதா, கண்ணை தொடச்சுண்டு அவளை பார்த்து கேட்கிறா. கௌயுவாம் ஞான சம்பன்னோ மகிஷ்டௌ சமஹீயசாம். உண்மையை தெரிஞ்சின்ற நீங்கள் ஞான சம்பன்னோ, ஞானம்னா என்ன, உண்மையை அறியறது தான் ஞானம். உண்மையை அறியறது தான் ஞானம். ஞானம்னா என்னன்னு கேட்டார் ஞானானந்த சுவாமிகள்கிட்ட போய் ஒரு சிஷ்யர். எப்போதுமே அவர் கொத்தரங்காய் மாதிரி சூத்திரமா தான் சொல்லுவார், கொத்தவரைக்காய் போல சின்னதாக தான் பேசுவார். அவர் ஆனால் ரொம்ப அர்த்த புஷ்டியோடு இருக்கும் ஞானிகள் பேசர். அவர்கிட்ட போய் ஞானம்னா என்ன சுவாமி சொல்லுங்கோ அப்படின்னா அவர் அழகா சொன்னார், ஞானம் எப்படி கிடைக்கும், ஞானம் ஞானம்ங்கிறாலே என்ன, ஞானானந்த சுவாமிகள் நீங்க தான் சொல்லணும்னா. உடனே அவர் சொன்னார், மானம் விட்டா ஞானம் போடா அப்படின்னா. மானம் விட்டா ஞானம் அப்படின்னா மானத்தை விட்டுட்டுன்னு சொல்லல, மானம் விட்டா ஞானம்ங்கிறத நீ ஆலோசிக்க. என்ன சொல்றாரு சுவாமி, மானம் விட்டா ஞானம் அப்படிங்கிறாரே, என்ன அர்த்தம்னால் அபிமானத்தை விட்டையானால் ஞானம். மானம்னா என்ன, அபிமானம் தான். நான் என்னோடதுன்னும் இந்த தேகமே சத்தியம், என்ன இதுவே சாஸ்வதம், இதுவே நான் நினைச்சிருந்து வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த அபிமானம் இருக்கே, இதை விட்டுட்டா ஞானம். மானம் விட்டா ஞானம். சொல்லிண்டே இருக்கணும், சொல்லிண்டே இருந்தாதான் அது என்னங்கிறதே அந்த சொல்லுக்கே அர்த்தம் முதல்ல புரிய ஆரம்பிக்கும். மானம் விட்டா ஞானம், மானம் விட்டா ஞானம்னு சொல்லிட்டே இரு, ஞானம் வந்துடுன்னாரு. கௌயுவாம் ஞான சம்பன்னோ மகிஷ்டௌ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேன கூடாவிக சமாகதோ. ரொம்ப பக்தரா இருந்தார் மகாபெரிவாள்கிட்ட. ஒருத்தர் பரமேஸ்வரனே இல்லை, இவர் தான் பரமேஸ்வர். தனியா ஒருத்தர் இல்லை சூலபானியா, இவர் தான் பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருந்தா. பெரிவாளை வந்து சேவிச்சார், எனக்கு ஏதாவது சொல்லணும்னார். பெரிவா உடனே சொன்னால், இதை சொல்லிண்டே ஆத்துக்கு போ அப்படின்னா. ஞானானந்த சுவாமிகள் சொன்னார்ன்றது ஞாபகம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு சொல்லிட்டே போ ஆத்துக்கு அப்படின்னா. நாயன்மாரோட ஒரு வாக்கு. பரமேஸ்வரன் தன்னை கொடுத்துட்டானா, கொடுத்ததுக்கு என்னன்னா என்னை எடுத்துன்னு விட்டான் அவன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. பெரியவா அவ்வளவு அபிமானம் அவர் மேல. இதை சொல்லிண்டே போ அப்படின்னா. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. கௌயுவாம் ஞான சம்பன்னோ மகிஷ்டௌ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேனே கூடாவிவ சமாகது. ஆண்கள்லாம் சில பேர் உயிர்ப்பிச்சு தராலேன்னா, இப்ப கூட இவரை உயிர்ப்பிக்க போறா, போயிட்டார்னு சொல்லி ஞானத்தை அதோட விடல, தன் சக்தியும் காட்டுறா. உயிர்ப்பிக்கிறாளேன்னால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக. இதுதான் சத்தியம், உயிர்ப்பிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகத்தான் போறது, அது இதுதான் சத்தியம். ஆனாலும் தெய்வம் மந்திரங்கள்கிட்டெல்லாம் ஒரு நம்பிக்கை வரணுமே. பெரியவாள்கிட்ட ஏதாவது பண்ணாதானே நம்புறேங்கிறா, சட்டுன்னு நம்பிக்கை வரதில்லை. சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கப்பா அப்படின்னாலோ, சாஸ்திரத்திலேயோ சாஸ்திரத்துல சொல்றவாளிடத்துலயோ நம்பிக்கை வரதில்லை. ஏதான ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷனை கண்டாதான் வருது நம்பிக்கை.
இதுலேருந்து இது வந்தது அப்படிங்கிறது புத்திக்கு பட்டாதான் உடனே அதுலேருந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. சாஸ்திரத்தை உண்மையா நம்பர் சொல்ற வாழ்க்கையும் உண்மையான நம்பிக்கை வரணும். ஏதோ ஒரு ஹேத்துவை வச்சுட்டு வர நம்பிக்கை தாத்காலிகமாக தான் இருக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் இருக்கும். அது இல்லைன்னா அப்புறம் குறைஞ்சுபள். கௌயுவாம் ஞானசம் பண்ணோ மகிஷ்டௌ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேனே கூடாவிக சமாகதோ. உண்மையே உருவான ஞானசம்பன்னர்களான மஹீயசா பெரியவர்களான மகிஷ்டௌச்ச மிகவும் பெரியவர்களான அவதூதர்கள். அவதூதாலா வந்திருக்காவா தத்தாத்திரேயரை போல. அவதூதேன வேஷேனே கூடாவிக சமாகதோ. நீங்க உண்மையான ஸ்வரூபத்தை எனக்கு காட்டல, அவதூதால் போல வந்திருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு காட்டணும். நீங்க ரெண்டு பேரும் யாரு? அவதூதேன வேஷேனே கூடாவிக சமாகதோ சரம் திஹ்யவனோ காமம் பிராமணா பகவத் பிரியாக. பிரம்மவித்துக்கள் பிராமணர்கள்னு இங்க ஜாதியை சொல்லலை. பிரம்மணி சரதி, பிரம்மத்திலேயே லயிச்சிருக்கிறவன், எப்போதும் அதுலேயே நிலைச்சிருக்கிறவனுக்கு பிராமணன்னு பேர். பிரம்மவித்துக்களான நீங்க, பிரம்மன்னா வேதத்துக்கும் பிரம்மங்கிற சப்தம் உண்டு. வேதத்தையே சொல்லிட்டு இருக்கிறவா, வேதைக சரணாளாக இருக்கிறவாள் பிராமணா. பூனல் போன்றதுனால அவனையாட்டத்துக்கு முரட்டா திருவாரூர் தேர்வடம் மாதிரி பூனல் போன்றதுனால பிராமணன் இல்லை. தடி பூனலா போட்டுன்றதுனால முறுக்கா அவன் பிராமணனா? பூனல் இல்லாதவன் பிராமணன் இல்லைன்னு ஆயிடுவானா? பிரம்மத்திலேயே எப்போதும் இருக்கிறவனவனும் அவன் பிராமணன். ஒன்றும் ஞானத்தினால இருக்கான். அந்த சுரூப ஞானத்தோடு அபரோக்ஷ ஞானத்தோடு இருக்கணும். இல்லை பரோட்சமான வேதத்துல ஒரு நம்பிக்கை, வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்தையே சொல்லிண்டு பிரம்மயஜங்கள் சொல்லிண்டு எப்போதும் வேதபாராயணத்தை பண்ணிண்டு வேதத்துல சொன்ன ஸ்ருத ஸ்மார்த்தாதி கர்மாக்கள்லயே இருந்துருந்தானால் அவன் பிராமணன். சரம் திஹ்யவனு காமம் பிராமணா பகவத் பிரியாக. பகவானிடத்துல அப்படி ஒரு அன்பு உடையவா. அன்பு இருந்தா தானே வேதத்துல பக்தி வரும். பகவானோட வாக்குலேருந்து வந்தது வேதம்னு வேதத்துல அப்பதான் ஒரு விசுவாசம் வரும். வேதம் படிச்ச பிராமணால்கிட்ட விசுவாசம் வரும். வேதம் சொன்ன கர்மாக்கள்ல ஒரு ஸ்ரத்தை ஏற்படும். நம்ம சாஸ்திரத்துல சொன்னால் இந்த நாளையும் ஒரே திராசில போடு, பாரம் கூட குறைச்சல் பார்க்காதேன்னு விட்டா. வேதம் வேதம் சொன்னதான கர்மானுஷ்டானங்கள், வேதம் படிச்ச பிராமணால் வேதம் சொல்ற தெய்வம், இந்த நாளும் ஒரு திராசலத்தை பிடிச்சு பார்க்க வேண்டியதுன்னு விட்டா. எது கூட எது குறைச்சல்னு பார்க்காதேன்னு விட்டா. வேதத்துக்கு என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு வேதம் சொன்ன ஸ்ருத ஸ்மார்த்தாதி கர்மாக்களுக்கு உண்டு. தங்க கட்டிக்குள்ள மதிப்பு சைனானா குறைஞ்சு போயிடுமா? மோதிரமானா குறைஞ்சு போயிடுமா? போயிடாது. அதுபோல தங்கம் தங்கம் தானே. அதுபோல வேதத்துக்கு உள்ள மதிப்பு வேதத்துல சொன்ன கர்மானுஷ்டானத்துக்கு உண்டு. சில பேர் சொல்வாள் வேதத்துல எனக்கு நம்பிக்கை உண்டு, பிராமணால்கிட்ட அவ்வளவு தூரம் எனக்கு கிடையாது அப்படின்பா. அதுவும் தப்பு. வேதத்தையே எப்போது சொல்லிட்டு இருக்காளானால், வேதைக்கு சரணாலா இருக்காளானால் அவளும் வேதத்துக்கு துல்லியமானவாள் தான். எனக்கு வேதம் கூட பிடிக்கும், பகவான் அவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது அப்படின்பா. அப்படி சொல்லக்கூடாது. வேதம் சொன்ன தெய்வம் தான் தெய்வம். எனக்கு தெய்வம் தெரியும், வேதம் அவ்வளவு தூரம் வேண்டாம் அப்படின்பா. அதுவும் சொல்லக்கூடாது. வேதமூர்த்தி திருத்தணிகை. திருத்தணிகையில எந்த தெய்வம் இருக்குன்னால் வேதமூர்த்தி. வேதம் எதை சொல்றதோ அந்த தெய்வம் தான் இங்கே இருக்கு. திருத்தணிகை அப்படிங்கிறா. திருஆவினங்குடி அது ஒன்று நினைக்கிறேன், திருப்புகழோன்னு நினைக்கிறேன். வேதமூர்த்தி திருத்தணிகை அங்க பிரகாசிக்கிறது. வேதம் சொல்ற தெய்வம் தான் இங்கே தண்டத்தோட தண்டபாணியாய் பிரகாசிக்கிறது. சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம். இந்த சப்தமே முருகன் தான். வேதத்துல இருக்கிறதுனால அதை சொல்றவாலும் முருகன் தான். அந்த சுப்பிரமணியத்துக்கு அடையாளமா சொன்ன அந்த மூர்த்தியும் பிரம்மன் தான். அதை சொல்லி பண்ற ஹோமங்களும் பகவான் தான். இந்த பாவனை எல்லாத்துலேயும் இருக்க. சரம் திஹ்யவனோ காமம் பிராமணா பகவத் பிரியாக. என்ன போல பைத்தியக்காரன் போல பாசம் வச்சு குடும்பத்துல உழண்டு இருக்கிற எங்களுக்கு மாதிரிஷாம் கிராமிய புத்தி நாம் உலக சுகத்துல இருக்கிற இதையே சத்தியம், கண்டதே காட்சியும் பார்க்கறதே சத்தியம், கேட்கறதே சத்தியம்னு இருக்கிற கிராமிய புத்தி உடைய எங்களுக்கு போதாயே, எங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்றதுக்காக இந்த பூமியில சஞ்சரிக்கிறேன். சரம் திஹ்யவனோ காமம். நீங்கள்லாம் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறவா.
இஷ்டப்படி சஞ்சரிக்கிறவா. யாரும் கட்டுப்படுத்த முடியாது. காத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல ஞானிகளை கட்டுப்படுத்த முடியாது. அவளா இஷ்டப்பட்டு வந்தா வருவாள், வேண்டாம்னா போவாள். சரம் திஹ்யவனோ காமம், எதேச்சையாக வரவாள். வசந்தவதி லோகஹிதம் சரந்தஹா அப்படின்னால் ஆச்சாரியாள். சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவதி லோகஹிதம் சரந்தஹா. லோகஹிதத்துக்காக இருக்காள் ஞானிகள். அதுல நீங்க யாரு? இப்படி சஞ்சரிக்கிறவாள் சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு ராஜா கேட்கிறா. குமாரோ நாரதரிபு அங்கிரா தேவலோ சிதஹா அபாந்தரதமோ வியாசஹா மார்க்கண்டேயோத கௌதமஹா. இந்த முனிவர்கள்ல நீங்க யாரு? சனத்குமாரரா, நாரதரா, ரிபுவா, அங்கிரஸா, தேவலரா, அசிதரா, அபாந்தரதமரா, வியாசரா, மார்க்கண்டேயரா? இவெல்லாம் ஞானத்துக்காக ஞானப்பிரதாலா சுத்தின்னு இருக்காள்னு தெரியறது. இந்த பேரெல்லாம் ராஜா சொல்றதுலேருந்து மார்க்கண்டேயரா, கௌதமரா, வசிஷ்டரா, பகவான் பரசுராமரா, கபிலரா, சுகாச்சாரியால் தான் இந்த கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த ராஜா கேட்கறானா அவளை பார்த்து, இல்லை ஒரு கால் சுகாச்சாரியாளா நீங்க? பாதராயணி. இந்த சுகரே சொல்றா இந்த கதையை. என்னையும் முடிச்சு இழுக்கிறான்டா அங்க அப்படிங்கிறா சுகாச்சாரியா. பாதராயணி வசிஷ்டோ பகவான் ராமஹா பாதராயணர் அப்படின்னு வியாசருக்கு பேர். அவரோட புத்திரரா இருக்கிறதுனால பாதராயணி அப்படின்னு பேரு சுகருக்கு. பகவானே வசிஷ்டோ பகவான் ராமஹா கபிலோ பாதராயணி. கபில வாசுதேவன துர்வாசா யாஜ்ஞவல்க்யஸ்சே. துர்வாசரா யாஜ்ஞவல்க்யரா ஜாது கர்ணியோ ததாருணிஹி. ஜாத்துகர்ணியரா, ஆருணியா, ரோமசரா, செவனரா. செவனர்னு ஒரு ரிஷி, செவன ஸ்மிருதின்னு எழுதியிருக்கா. செவன பிராசம்னு சாப்பிட்றாளே அது அந்த செவனர் உண்டாக்கினது தான், செவன ரிஷி உண்டாக்கினது தான். அது ரொம்ப பேருக்கு தெரியும். செவனர் என்ன சொன்னார்னு தெரியாது. செவனப்பிராசம் வேணா தெரியும், டாபர்ல கூட இருக்கே, இன்காப்ஸில் இருக்கேன்னு அதை பற்றி 1/2 மணி பேசுவாள். இதுவரை அந்த செவனர் இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு, அதான் தெரியுமா உனக்கு? பாகவதத்தில் அவரை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கே, இந்த செவனர் ரிஷியை பற்றி தெரியாது. நவமஸ்கந்தத்தில் இன்னைக்கு பாராயணத்தில் செவனரோட சுகன்யான்னு பேர் அவரோட மனைவிக்கு, அவளோட உபாக்கியானம் இன்னைக்கு சொல்லப்படுற. சுகன்யா செவனம் யதா. சுந்தரகாண்டத்தில் போய் தாயார் சொல்றா, அவள் எப்படி தன் பர்த்தாவையே அண்டினவளோ அதுபோல நானும் என் ராமனையே அண்டினவள் அப்படிங்கிறார். சுகன்யா செவனம் யதா சாவித்ரி சத்யவம் தஞ்சே கபிலம் ஸ்ரீமதி யதா. தாயாருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த செவனரை பத்தி, இந்த சுகன்யை பத்தி. கபிலரையும் அங்க சொல்றா. அவரோட பத்னிக்கு ஸ்ரீமதின்னு பேர். கபிலம் ஸ்ரீமதி யதா. கபில வாசுதேவனா, ரோமசரா, செவனரா. ரோமசர்னு ஒரு ரிஷி. 6 கோடி தீர்த்தங்களாம் பூமியில இருக்காம். பாரத தேசத்துல 6 கோடி தீர்த்தங்களாம். இப்போ திருவானைக்கோவில் போனோமானா அங்க ஒரு குளம் இருக்கு உள்ளுக்குள்ள. ஸ்ரீரங்கம் போனோமானா உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்கு, சந்திர புஷ்கரணி. வெளியில இருக்கிற காவேரி வேற. இது ஒரு தீர்த்தம்னால் சந்திர புஷ்கரணி ஒரு தீர்த்தம், அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. திருவானைக்கோவில் போனோமானா அங்க ஒரு குளம் இருக்கு, பெருமாள் வருவார் தீர்த்தவாரிக்கு உற்சவத்துல. ஜம்புகேஸ்வரர் வரைக்கும் வருவார், ஜம்புகேஸ்வர க்ஷேத்திரம் வரைக்கும் வருஷத்துல ஒரு தடவை அங்க வந்து தீர்த்தவாரி பண்ணுவார். வழியில ஒரு குளம் இருக்கு, திருவானைக்கோவில் போற வழியில ஒரு குளம் இருக்கு. இது மாதிரி 6 கோடி இருக்காம் பாரதத்துல. அந்த ரோமசங்கர் ரிஷியை பத்தி மகாபாரதம் சொல்றது, அந்த 6 கோடி தீர்த்தத்திலையும் 2 முறை நான் ஸ்நானம் பண்ணியிருக்கேன் தர்மபுத்திரா அப்படின்னு வந்து சொல்றா. இந்த 6 கோடி தீர்த்தத்திலேயே நான் 2 முறை இந்த உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி ஸ்நானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. தர்மபுத்திரத்தை வந்து வனபர்வால பத்ரிகாசிரமத்துல சொல்றார் அப்படின்னு 5 அத்தியாயம் ஆசிரமவாசிக பருவான்னு அந்த கில பருவா உள்ளுக்குள்ள இருக்கிற 95 பருவால ஒரு பருவா பத்ரிகாசிரம வாசம். பாண்டவால் வந்து அங்க தங்கினது. அந்த சமயம் இந்த ரோமசர் வந்தாராம். அவர் சொல்றார், நான் 2 முறை ஸ்நானம் பண்ணியிருக்கேன் இந்த 6 கோடி தீர்த்தத்திலேங்கிறார் இந்த ரோமசர். நம்ம எத்தனை தீர்த்தத்துல மத்தியானமா ராத்திரியா நினைச்சு பார்க்கணும். இங்க ஜெயமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதினாவது சொல்லிட்டாவது பாத்ரூம்ல தண்ணி எடுத்து கொட்டிக்கிறோமான்னு நம்மளையே கேட்டுக்கணும். தீர்த்தக்கரையிலேயே இருந்தாலும் எத்தனை தடவை குடிக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுக்கணும் நம்ம. ரோமசர், செவனர், தத்தாத்திரேயர்,
ஆசுரி, பதஞ்சலி, வேதசிரஸ், தௌமியர், பஞ்சசிரஸ், ஹிரண்யநாபர், கௌசல்யர், சுததேவர், ருதத்வஜ, ரோமசஸ்ய வனோ தத்தः ஆசுரிஹி சபதஞ்சலிஹ ரிஷிர்வேதசிரா போத்யः முனிः பஞ்சசிகஸ்ததா ஹிரண்யநாபः கௌசல்யः ஸ்ருததேவர் தத்வஜः ஏதே பரே ச சித்தேஷாः சரந்தி ஞானஹேதவः. இந்த சித்தர்கள்லாம் சித்தேஷாக, சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்களான இவர்கள்லாம் உண்மை அறிவை லோகத்துக்கு சொல்றதுக்காக இந்த பூமியில சஞ்சரிச்சுட்டு இருக்கார். தஸ்மாத்யுவாம் கிராமிய பசோஹோ மம பூடதியः பிரபுः அந்தே தமசி மக்னஸ்யே ஞானதீப உதீரியதாம். அஜானத்தினால சூழப்பட்ட கண்ணிருந்தும் பொட்டதான் நாங்கள். அந்தே தமசின்னா கண்ணு இருக்கு, எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கோ அதுக்கு இல்லை, அதனால பொட்டதானே. அது எதுக்கு அது உபயோகப்படணுமோ அதுக்கு அது இல்லைன்னால் அது இருந்ததும் இல்லாததுக்கு சமம் தானே. இந்திரியங்கள்லாம் இருக்கு, பகவான் கொடுத்திருக்காள் நமக்கு. இந்த காது இருக்கு, பகவத்குணம் கேட்கலன்னால் இந்த காது என்னதுக்கு அப்படிங்கிறாள் சொன்ன காதி. பகவான் நாமத்தை சொல்லலைன்னால் இந்த வாக்கு என்னதுக்கு? தவளை கத்துறதும் இந்த வாக்குக்கும் தவளையோட வாக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறாள் சூத்தரை பார்த்து. பிலேபதோ ருக்ரம விக்ரமான்யேன ஸ்ருண்வதः கர்ணபுடேன ரஸ்ய ஜிஹ்வாசதி தார்துரிகேவ சூத நச்சோபகாயத்யுருகாய காதாஹ. திரிவிக்ரமனுடைய குணங்களை பாடாத வாக்கெல்லாம் என்ன வாக்கு அப்படிங்க? அதுதான் ஆண்டாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்களா. பாடு அவனை, கதை தெரியாதே குணம் தெரியாதேன்னால் அவன் நாமத்தை பாடு அப்படிங்களா. உலகளந்த உத்தமன் பேர்பாடினார். நீ முழுக்க குணம் தெரியல, எனக்கு வாமன சரித்திரம் 5 அத்தியாயம் இன்னைக்கு பாராயணம் நடந்தது, அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதே, அந்த கதை தெரியாதேன்னா வேண்டாம், திரிவிக்ரமா திரிவிக்ரமான்னு சொல்லு. நீ என்ன கட்டு விடுவிய? வாமனா வாமனான்னு சொல்லு. அதுதானே சந்தியாந்தனத்துல வச்சிருக்கார் நமக்கு. திருப்பி திருப்பி ஆச்சமனத்துல என்ன சொல்றா? கேசவா, நாராயணா, மாதவ, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதர், இதுதானே சொல்லிகிட்டே இருக்கும். ஒங்கி உலகளந்த தமன் பேர்பாடு. தஸ்மாத்யுவாம் கிராமிய பசோஹோ மம மூடதிய பிரபு. எப்ப பார்த்தாலும் கழிநீர் தொட்டியே நினைச்சுட்டு இருக்கோமா மாடு, அது மாதிரி காஃபியே நினைச்சுட்டு இருந்தோம்னு வச்சுவோம். கிராமிய பசு தானே நம்ம. எப்ப பார்த்தாலும் புண்ணாக்கு பானையே நினைச்சுட்டு இருந்ததுதானா தஸ்மாத்யுவாம் கிராமிய பசோஹோ மம மூடதிய பிரபு. உலக சுகத்தையே விரும்புகிற மிருகங்கள் கிராமிய பசுக்கள். தஸ்மாத்யுவாம் கிராமிய பசோஹோ மம மூடதிய பிரபு அந்தே தமசி மக்னஸ்யே. நீங்கள் 2 பேரும் அந்த இருட்டை எங்களுக்கு போக்குறதுக்காக சுத்தம் பண்ண வந்திருக்கேன், ஞான ஒளியை காட்ட வந்திருக்கேன். துக்கத்தில் இருக்கிற எனக்கு ஞானத்தை சொல்லணும், நீங்க யாருங்கிறதையும் சொல்லணும், ஸ்வரூபத்தையும் சொல்லணும், ஞானத்தையும் எனக்கு சொல்லணும்னு அங்கிரசி சொல்றா. அஹம் தே புத்திர காமஸ்யே புத்திரதோஸ்மிங்கிரா நிருபா ஏஷ பிரம்மசுத சாட்சாத் நாரதோ பகவான் ரிஷிஹி. ராஜன்னே, சந்ததி வேணும்னு என்கிட்ட கேட்டையே ஞாபகம் இருக்கா? அது வேண்டாண்டா, புள்ள என்ன சுகத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான், உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண வந்தேன் நான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், புள்ளதான் வேணும்னு அடம் பண்ணி என்னை யாகம் பண்ண வச்சியே, சரு வாங்கிண்டியே, அந்த யாகம் பண்ணி வச்ச அங்கிரசு தான் வந்திருக்கேன் நான். அகம் தே புத்திரகாமஸ்யே புத்திரதோஸ்மியங்கிரா நிருபா. என்ன அங்கிரஸ்ன்னு நீ அறிவாய். துர்காரே இந்த பிரபு ஏஷ பிரம்மசுத சாட்சாத். இவர் பிரம்மாவோட நேர புத்திரர், அதுவும் மனசுலேருந்தே உண்டானவர், மானச புத்திரர். ஏஷ பிரம்மசுத சாட்சாத் நாரதோ பகவான் ரிஷிஹி. நாரதரை சிருஷ்டி பண்ணாராம் பிரம்மதேவன். பண்ணதுமே பிரம்மலோகத்திலேருந்து பகவான்கிட்ட அழிச்சுன்னு போறார். பாக்கி 9 பிரஜாபதிகளை ஸ்தானத்துல நிறுவி விட்டார். 10 பேரை ஒரே போல சிருஷ்டி பண்ணார் பிரஜாபதிகள். நவ பிரஜாபதிகள்னு 9 பேரை மரீச்சிரத்ரிங்கிரசோன்னு அவளை பிரதிஷ்டை பண்ணி விட்டார். தசமஸ்தத்திர நாரதா, 10ஆவதாய் நாரதரை உண்டாக்கினா. நீ மாத்திரம் என்னோடையே இருந்தாராம். பாக்கி பேரெல்லாம் அவளுக்கு ஒரு அதிகார ஸ்தானத்தை கொடுத்து போயிட்டு வான்னுட்டு, அதிகாரத்தை கொடுத்து போயிட்டு வான்னுட்டு இருந்தா. அடிக்கடி சிருஷ்டி ஆரம்பிச்ச சமயம் அப்பதான் இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கா. அப்பப்ப பரமபதம் போய் பெருமாள்கிட்ட கேட்டுன்னு வருவா. ஏதாவதுன்னா தெரியல, சந்தேகம்னா புதுசா அப்ரண்டிஸ்
அப்ரண்டிஸ் பிரம்மதேவன் இப்பதான் சிருஷ்டி ஆரம்பிச்சிருக்கா. சத்துக்கு ஒருக்க பெருமாள்கிட்ட போய் கேட்டுட்டு வருவார், என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ணணும் மேலே அப்படிங்கிறத கேட்பா. பண்ணிட்டு இருக்கிறதையும் ரிப்போர்ட் பண்ணணுமே, ஒருத்தர் இருக்காரே மேலே, அதையும் போவார். அப்படி போறதே நாரதரை சிருஷ்டி பண்ண காலத்துல நாரதரே சொல்றார் இந்த கதை. என்னையும் அழிச்சு போனார், நானும் அந்த அதிசேஷ தல்பத்தில் இருந்த பெருமாளை கண்ணார கண்டேன். எங்க அப்பா ஏதோ பேசின்னு இருக்கார், என்னை சிருஷ்டிச்ச பிரம்மதேவன், ஆனா பெருமாள் என்னையே பார்த்துட்டு இருந்தார், என்னையே பார்த்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல என்னை கூப்பிட்டார், இங்க வா அப்படின்னு நாரதனான வியாசர்கிட்ட சொல்றார். என்னை கூப்பிட்டு பிரம்மதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம், என் கையில ஒரு வீணையை கொடுத்து நீ இதை மீட்டுண்டே இரு நாரதா, இதை மீட்டுண்டே. நான் குழந்தை, சிருஷ்டியான சமயம் அவரை கேட்டேன், இதை மீட்டுறதுனால என்ன கிடைக்கும், இதை மீட்டின்றே இருங்கிறே என் நாமத்தை சொல்லிண்டு இதை மீட்டினா என்ன கிடைக்கும்னால், இதை நீ மீட்டினையானா உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் அப்படின்னாராம் பெருமாள். ஆஹூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராமிய. வியாசரே அவர் கொடுத்த அந்த வீணையை வச்சுண்டு எங்க அப்பா கொடுத்ததானே, அவருக்கு எங்க அப்பா கொடுத்ததானே சதுஸ்லோகி பாகவதம், அதையும் நான் பாடிண்டு 3 லோகமும் சஞ்சரிச்சுட்டு இருக்கேன். பகவான் என்னோடையே இருக்காளுங்கிறத நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆஹூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு பல பேர்கள். பெரிய பெருமாள், ரங்கராஜன், ரங்கநாதன், பரபிரம்மம், என்னெல்லாமோ பேர், ரங்கமன்னார், அழகிய மணவாளன், எல்லாம் பேரு. ஆனா ஆச்சாரியாளுடைய பரம்பரையில, ஆச்சாரிய சம்பிரதாயத்துல அவருக்கு ஒரு அழகான பேரு, வெளியில தெரியாத பேர். என்ன பேருன்னால் காலக்ஷேப சத்ருன்னு பேர். ரங்கநாதனுக்கு காலக்ஷேப சத்ரு. எங்கேயாவது 10 பேரை வச்சிருந்து பகவத்குணம் சொல்றேன்னு ஆரம்பிச்சோமானால், காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சோமானால் செத்த நாளைக்குள்ள வந்துடுவார். அங்கே டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒத்த கொட்டு கொட்டின்ட்டு கிளம்பிடுவார். எங்கேயாவது தயிர் வாங்க போனோம், பால் வாங்க போனோம்னா குறுக்க வந்து நிற்பார். அதுவாது பரவாயில்ல, போன இடத்துக்கு பெருமாளை பார்த்தோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கிறதே மனசு உருமப்பட வேண்டாமோ? இவர் குறுக்க டொக்கு டொக்குன்னு கொட்டின்னு போனாரானா கதை கேட்க வந்தவா என்ன பாப்பாளா, அவரை பாப்பாளா? அதனால கதை சொல்றவாள், காலக்ஷேபம் பண்றவாள்லாம் சொடுக்குவாளாம் பெருமாள். இப்பதான் வரணுமா, கதை சொல்லிட்டு இருக்கேன்னா இல்லையா, இப்பதான் வரணுமான்னா பெருமாள் சொல்லுவாராம், நீ என்னதானே கூப்பிடுற, நான் வராம எப்படி இருப்பேன் அப்படின்பாராம். இது அவருக்கும் கதை சொல்றவாளுக்கும் உள்ளதானே ஒரு சம்பந்தம். இது ஒரு போட்டா போட்டி, நீயா நானா. இப்போ உனக்கு 10 பேர் வந்திருக்காளானா, இப்ப நான் வரேன், அங்க என்ன நடக்கிறதுன்னா 10 பேரும் எழுதி ஓடி போடுவா பெருமாள் வந்தா, அப்புறம் கதை எங்க நடக்கும்? அதனால ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாள் காலக்ஷேப சத்ரு அப்படின்பால் பெருமாள். பேச விட மாட்டா. ஏன்னா நான் தான் நேரம் இருக்கேனே பிரத்யட்சமா, என்ன பேசணும் இப்போ உனக்கு இப்ப என்ன பேசணும்? நான் தான் இருக்கேனோ, என்னை பார்த்துட்டு போறோம். அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ, உனக்கு என்ன வேணும் அப்படிம்பார் பெருமாள். அதுபோல பிரம்மதேவனுக்கு சொல்லுவாராம், நான் உன்னோடையே இருப்பேன், நீ இதை பாடிண்டேரு, என் நாமத்தை சொல்லிண்டேரு, என் குணங்களை பாடிண்டேருன்னு அவர் கொடுத்தார் வீணை. அதை வச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் கீழே வைக்கல வியாசரே, ஏன்னா பெருமாள் கொடுத்துருக்கார், எனக்கு பெருமாள் கொடுத்துருக்கார், பெருமாளோட பிரசாதம்னு கையிலேயே வச்சுட்டு இருக்கேன். அதனால நாரதர்னு சொன்னா ஒரு அடையாளம், கையில ஒரு வீணை எப்போதும் இருக்கு. அவரோட அவதாரம் தான் புரந்தரதாசர் அப்படின்னு, அவரும் கையில எப்போதும் வீணையோட இருப்பார். நாரதரோட கலியில அவதாரம் தான் புரந்தரதாசர் அப்படின்பார், அவரும் கையில தம்புராவோடையே இருப்பார். அங்கிரசு சொல்றாள், ராஜன்னே துர்காரே, இந்த பிரபு யாரு தெரியுமா? ஏஷ பிரம்மசுத சாட்சாதி. நினைச்சா வைகுண்ட பர்யந்தம் போய் பெருமாளை நேர துளசி புஷ்பங்களால அர்ச்சிக்கிறவர், பெருமாளை அங்கேயே போய் காலை தொட்டு ஒத்திக்கிறவர், அவர் நாமத்தை பாடுறவர், அவர் பாடுற இடத்துல எல்லாம் கூடையே பெருமாளை வச்சிருக்கிறவர். ஏஷ பிரம்மசுத சாட்சாதி நாரதோ பகவான் ரிஷிஹி. நாரதர்னு சொன்னா போறாதா? பிரம்மசுதா சாட்சாதி பகவான் ரிஷிஹி நாரதா. இவ்வளவு சொல்றாங்கன்னா நான் 2 வார்த்தை சொல்ல வேண்டாமா நாரதரை பத்தி? அதுக்காக சொல்றேன். இந்த பிரபு சாமானியப்பட்டவர் இல்லை, தெரியாத அசடுகள் சொல்லிட்டு இருக்கோம் நாரதர் கலகப்பிரியர்னு.
இவர் இல்லைன்னா என்னங்க நமக்கு பொழுதுபோக்கு? இவர் இல்லைன்னா ராமாயணம் உண்டா? வால்மீகிக்கு இவர் சொல்லிக் கொடுக்கலைன்னா ராமாயணம் வந்திருக்குமா? இவர் சொல்லிக் கொடுக்கலைன்னா வியாசருக்கு பாகவதம் உண்டா? இவர் சொல்லிக் கொடுக்கலைன்னா துருவசுவாமி தான் உண்டா? பிரகலாதன் தான் உண்டா? பக்தி சூத்திரம் தான் உண்டா? சங்கீத சாஸ்திரம் தான் உண்டா? சங்கீத சாஸ்திரத்துக்கு குரு நாரதர். தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், ஒரு ரகசிய கிரந்தம் நாரதர் எனக்கு நேர கொடுத்தார் அப்படிங்கிறார். சங்கீத உபாசனையில, ஸ்வர உபாசனையில எனக்கு ஒரு கிரந்தம் கொடுத்தார் நாரதர் அப்படிங்கிறார் ஒரு கீர்த்தனத்தில். நாரதரை பிரத்யட்சமா நான் கண்டேன். இந்த கலியில 150 வருஷம் முன்னாடி இருந்த பிரபு நான் நேர கண்டேன். அவர் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். என்னோட சகாங்கிறார். என்னோட குரு, என்னோட சகா நாரதர் அப்படிங்கிறார். ஏஷ பிரம்மசுத சாட்சாத் நாரதோ பகவான் ரிஷி. சாமானியப்பட்டவர் இல்லை, பிரம்மசுதா, பக்தி மார்க்க பிரவர்த்தகர், வேதஸ்வரூபனான பிரம்மநாட்டேந்தே உண்டானவர் பகவானே ரிஷி. சாட்சாத் பிரம்மபுத்திரரோட புத்திரர் நாரதர். இவர் நாரம் ததாதீதி நாரத. தரிசன மாத்திரத்தினால ஞானத்தை கொடுக்கிறவராம், அதனால நாரதர். நாரதோ நாசயன்னேதி நிருணாம் அஜ்ஞானஜம் தமஹா. அமிர்த பாஷணத்தினாலையும் தரிசன கடாட்சத்தினாலையும் நம்மளுடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் போக்குறவர், இருளை போக்குறவர் எவரோ அவர் நாரதர் அப்படின்னு பிருகன் நாரதியும் சொல்றது. இத்தம் துவாம் புத்திர சோகேனே மக்னம் தமசி துஸ்தரே அத்ததருக மனுஸ்மிருத்யே மகாபுருஷ கோச்சரம் அனுகிரகாய பவதா பிராப்தா வா மிக பிரபு பிரம்மண்யோ பகவத் பக்தா நாவாசீதிதுமர்ஹசி. நாவசீதிதுமர்ஹசி ந அவசாதிதுமர்ஹசி. உள்ள போன துக்கத்துல தாண்ட முடியாத இந்த அஜ்ஞான இருள்ல இருக்கியே நீ புத்திரசோகேன துஸ்தரேன தமசி, தாண்ட முடியாத இந்த இருள்ல இருக்கியே, மூழ்கி இருக்கிற உனக்கு மகாபுருஷ கோச்சரம், பகவானை ஆசிரியிச்ச உனக்கு, யஜ்ஞங்கள்லாம் ஆராதனம் பண்ண உனக்கு, பகவானுடைய பக்தனான உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ராஜன்னே, பிரம்மத்தை அறிஞ்சுனுட்டையானால் பகவானை ஆசிரியிச்சவன் துக்கத்துல சோகத்துல போக மாட்டான். பிரம்மண்யோ பகவத் பக்தா நாவசாதித்து மருகசி. அவன் ஒரு நாளும் அவசீதித்து மருகசி அருகத். அவன் துக்கத்துக்கு கஷ்டத்துக்கு ஒரு நாளும் உடையவன் இல்லை. உண்மையான பகவானை அறிஞ்சவன் பகவத் பக்தன் ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டான், ஒரு நாளும் துக்கப்பட மாட்டான். ததைவதே பரம் ஞானம் ததாமி கிருஹமாகதான் ஞாத்வான்யாபிநிவேசம் தே புத்திரமேவ ததாம்யகம். முன்னாடியே நான் ஒரு தடவை வந்தேன், உங்க ஆத்துக்கு ஞாபகம் இருக்கா? 2 வருஷம் முன்னாடி வந்தபோது பரமம் ஞானம் ததாமி, வேறந்த ஞானத்தை கொடுக்கணும்னு நான் வந்தேன். அதுக்காக உன் வீடு தேடி வந்தேன். கிருஹமாகதா தே கிருஹமாகதா பரம் ஞானம் ததைவதே பரம் ஞானம் ததாமி கிருஹமாகதா. அப்பவே உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருப்பேன். ஆனா வேறு விஷயத்துல பற்று உள்ளவாளுக்கு ஞானத்தை கொடுத்தா ஒட்டாது. பச வேற எங்கேயோ இருக்கானால் இங்கே ஒட்டும் போது இந்த விஷயத்துல ஒட்டார். வேற ஒண்ணுல அவன் மனசு போயிருக்கிறது, அவனை பிடிச்சி இழுத்து வச்சா என்ன பண்ணும்? அது ஒட்டார். தெளிந்த புத்திக்கு தான் ஞானத்துக்கு அதிகாரி. அதனாலதான் சித்தசுத்தி வேணும். சித்தசுத்தி துவாரான்னு ஏன் சொல்றதுன்னா, சித்தசுத்தின்னா என்னங்கிறா ஆதிசங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல சொல்றதே. சித்தசுத்தின்னா என்னன்னால் விஷயத்துல பற்று இல்லாத போறதுதான் சித்தசுத்தின்னு. எனக்கு இது வேணும், அது வேணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இதை பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். எந்த சங்கல்பமும் இல்லாத இருக்கிறதுக்கு தான் சித்த சுத்தின்னு. நிசங்கல்போ பவ அர்ஜுனாங்கிறாரோ. எந்த சங்கல்பமும் வேண்டாம் அர்ஜுனா உனக்கு. அதுக்காக உன்னை ஜடமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஜடமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரா யுத்தியச்சான்னா ஒரே ஸ்லோகத்துக்குள்ள என்னையே போதும் நினைச்சுண்டு உன் தர்மத்தையும் நீ செஞ்சுண்டு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரா. அது 4 ஸ்லோகம் கழிச்சு சொல்லல யுத்தியச்சான்னு, அதுலயே சொல்றா. அந்த 1/2 ஸ்லோகத்துக்குள்ளேயே மாமனுஸ்மரா. உன்னே அர்ஜுனன் சொன்னா இப்பவே காண்டீபம் கவச்சத்தெல்லாம் கட்டி போட்டுடுறேன், தேர்தட்லையே பத்மாசனம் போட்டு உட்காண்டுறேன்னால் கூடாதுன்னுட்டா. யுத்தியச்சா மையர்ப்பித்த மனோபுத்தி. மனசை எங்கிட்ட வையே, நீ செய்ய வேண்டிய செயலச்சு.
செயல்லேருந்து தப்பிக்க கூடாது, நீ செய்ய வேண்டியதுலேருந்து தப்பிக்க கூடாது, நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். ஆனா சங்கல்பம் இல்லாம சங்கல்பத்தை எங்கிட்ட விட்டு ஞாத்வான்யாபினிவேஷம் தே புத்திரமேவ ததாம்யகம். வேறு விஷயத்துல உனக்கு அபினிவேசம் இருந்ததுனால நான் உனக்கு புத்திரனை கொடுத்தேன். அதுனா புத்திரினாம் தாபஹா பவதைவானுபூயதே யாவம் ஏவம் தாரா கிருஹாராயா விவிதைஸ்வர்ய சம்பதா. இப்ப புள்ள என்ன பண்ணுவான்ங்கிறத நீ அனுபவிச்சுட்டு இருக்க. ஒரு பிள்ளைய அடைஞ்சு நீ கேட்டதை நான் கொடுத்தேன், என்ன கிடைச்சது உனக்கு? கதறின்னு இருக்க, உன் ராஜ்யமே அழுதுன்னு இருக்கு. இதுதான் நினைக்காத, இது ஒரு சாம்பிள், புள்ளைங்கிறது ஒரு சாம்பிள். அதுனா புத்திரினாம் தாபஹா, இதுதான் நினைக்காத. ஏவம் தாரா கிருஹாராயா, ராயஹான்னா பணம், கிரகம் வீட்டை நினைச்சாலும் துக்கம்தான், தாராஹா மனைவியை நினைச்சாலும் கவலைதான், விவிதைஸ்வர்ய சம்பதா பலவிதமான ஐஸ்வர்யங்கள், ஸ்தானங்கள், சம்பத்துகள் எது கிடைச்சாலும் கவலைதான். ஏவம் தாரா கிருஹாரா. எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவார், கோடியாத்து பையன் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு யாராவது பிள்ளையார் கோயிலில் போய் குட்டிப்பாலோ, தம்புள்ளேன்னா தான் கவலை வரும். ஐயோ பரீட்சை வருதே, அவன் நல்லபடியா பாஸ் பண்ணணுமே, கவலையா இருக்கே, புத்தகத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கானே, படிக்கிறானோ இல்லையோ தெரியலையே, நல்லபடியா பாஸ் ஆகணுமேன்னு தம்புள்ளைய பத்தி தான் கவலைப்படுவாளே தவிர எழுத்தாத்து பையன் கவலைப்படணும், அந்த கோடியாத்து பையன் பரீட்சையில பாஸ் ஆகணும்னு யாரும் போய் பிள்ளையார் தேங்காய் உடைப்பாலா தெரியாது எனக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளையும் பாஸ் ஆகணும்னு யாராவது வேண்டிக்க போறாளா என்ன? தம்பிள்ளைக்கு தான் வேணும். தம்மனைவிக்குன்னா தான் கவலைப்படுவான். அவளுக்கு ஒண்ணு கேட்டாலானா அதை வாங்கி தரணும் தான் வேகப்படுவான். அதுதானே நியாயமும் கூட. லோக தர்மத்துக்கு சம்சாரிக்கு அதுதானே அழகு. எல்லாருக்கும் தீபாவளிக்கு தெருக்கே வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியுமா? தெருக்கே மளிகை சாமான் வாங்கி போட்டு யோகக்ஷேமம் பண்ண முடியுமா? முடியாது. இவனுக்கு இவ்வளவுதான் லிமிட்டு, இதுக்குள்ளதான் அவனும் பண்ணணும். லோக தர்மமும் அதை தான் ஒத்துக்கும், மீறி பண்ணவும் விடாது, இவன் குடும்பமும் விடாது. இவாளுக்கு செய்யறதுக்கு தான் அவன்னு அது நியமிச்சு இருக்கு, அது வெளியில விடாது. லோக தர்மம் இப்படி இருக்கு. நீ ஒரு புத்திரனால் இதுல இருந்து சோகமும் உனக்கு சந்தோஷமும் ஒரு வருஷம் அனுபவிச்ச, இப்ப போன சோகத்தையும் அனுபவிக்கிற. இதுதானேடா அன்னைக்கு நான் சொன்னேன். இது ஒண்ணுதான். ஏவம் தாரா கிருஹாராயா விவிதைஸ்வர்ய சம்பதா. சதாசிவ பிரம்மேந்திரால் ஒரு சமயம் ஒரு கிராமத்துல போயின்னு இருக்கா. அது 3 தெரு 4 தெரு உள்ளதானே அக்ரஹாரம், 4 அக்ரஹாரம் உடையதான கிராமங்கள். ஒரு தெரு வழியா போறால் வாழை மரம் கட்டி வாத்திய கோஷங்களோட கூட ஒரு ஆத்துல கல்யாணம் நடந்துன்னு இருக்கு. பழைய காலங்கள்ல ஆத்துலயே தானே கல்யாணம் பண்ணுவா, வாசல்ல பந்த போட்டு நடக்கிறது. பார்த்துட்டே போறா அவதூதா. இன்னொரு தெரு போனா அந்த தெருவோட கோடியில ஒரு பால மரணம். எல்லாருமா வாசல்ல போட்டு அந்த குழந்தைய அழுதுன்னு இருக்கா. உண்மையென்றால் சொன்னால் என்ன கண்டேன் லோகத்திலேன்னா, இதுதான் லோகம். மோதித நானாஜன கிருத்தியா, மோதித நானாஜன கிருத்தியா. ஒரு ஆத்துல கல்யாணம், வாழை மரம், தோரணம், ஹாரதி கொட்டின்னு இருக்கால், வடை பாயசம். ஒரு ஆத்துல அழுகச்சத்து. என்னோட குரு சொல்லுவார், இந்த ஆத்துலையும் பச்சை மட்டை உண்டு, அந்த ஆத்துலையும் பச்சை மட்டை உண்டு, இந்த ஆத்துலையும் பொரியெல்லாம் பழங்கும், அங்கேயும் பொரியெல்லாம் பழங்கும், வஸ்து கூட ரொம்ப மாறாதும்பார் என்னோட குரு. இங்கேயும் மண்பாத்திரம் உண்டு, அங்கேயும் பாலிகை முதலியவைகள் உண்டு, அங்கேயும் மண்பாத்திரம் உண்டு. வேற காரியங்களுக்கு மடக்கு இடக்கு எல்லாம் அங்கேயும் உண்டு. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறது. இன்னும் வயசான வாழ் போனாலன்னா வாழை மரம் கூட கட்டுவான். கல்யாண சாவுன்னு வாழை மரம் கூட கட்டுவான். கல்யாணம் தானே, எல்லாமே கல்யாணம் தானே அப்படின்னு விட்டார் பிரம்மேந்திரா. மோதித நானாஜன கிருத்தியா தான் உலகம். அதுனா புத்திரினாம் தாபஹா பவை. நேதிக்கு ஒரு விஷயம் சொன்னேன், நாராயண தீர்த்தர்னு. அது சொல்லணும், இந்த க்ஷேத்திரத்துல இருந்து நான் சொல்லாம இருக்கலாமா? ஸ்ரீதர ஐயாவால் அப்படின்னு ஒரு பரமசாம்பவர், மைசூர் பக்கத்துல ராஜாவுக்கு மந்திரியா இருந்தால் அவப்பா. அவருக்கு அந்த பதவி கிடைச்சது, அது வேண்டான்னு வந்துட்டார். பரமசாம்பவரான அவர் அப்படி அங்கேருந்து காவேரி கரையோடு வந்துட்டே இருக்கார். திருச்சிராப்பள்ளியில ஒரு கிரகம் வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தார். திருவானைக்கோவில்ல தங்கியிருக்காள், திருச்சிராப்பள்ளியில தங்கியிருக்காள். அப்புறம் இங்கெல்லாம் தாண்டி தான் அப்புறம் கும்பகோணம், அப்புறம் திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல போய் கடைசி காலங்கள் தான் அங்க இருந்தார். இங்கெல்லாம் இருந்திருக்கா. ஜம்புகேஸ்வராஷ்டகம் பண்ணியிருக்கார் ஐயாவால். மாத்ருபூதேஸ்வராஷ்டகம் பண்ணியிருக்காள், மாத்ருபூதேஸ்வராஷ்டகம் பண்ணியிருக்காள். அங்க மலைக்கோட்டை பக்கம் தங்கியிருந்த காலத்துல நித்தியம் காவேரி ஸ்நானம் பண்ணிவிட்டு
பிரதட்சிணமாக அந்த மலையோட கூட போவாள் தன்னோட கிரகத்துக்கு. விபூதி ருத்ராட்சத்தோட, இடுப்பில் விபூதி சும்படத்தோட, கையில் தீர்த்த பாத்திரத்தோட, மெடசஞ்சியோட பரமசாம்பவ நித்தியம் போகிறத வரதை ஊர்க்காலம் பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு அவர் ஸ்நானத்துக்கு போயிட்டு வரார். வர வழியில போறத்தையோ வரத்தையோ ஒரு வீட்டு வாசல்ல ஒரே அழுக. பாம்பு தீண்டு விடுத்து. ஒரு குழந்தையே 10 வயசு குழந்தைய தீண்டு விடுத்து போட்டு உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு விடுத்து. வைத்தியம் இல்லாமல் விட்டுவிட்டா. ஒரு 350 வருஷம் முன்னாடி கதை. ஐயாவால் காலம்ங்கிறது. ஊர்க்காரெல்லாம் இவர் ஒரு பரம பக்தரா தெரிகிறார். நிறையா நாளாக இங்கே இருந்துட்டு இருக்கார். போகிறத வரதை பார்க்குறோம். இவர் ஏதாவது பிழைக்க வச்சா வைக்கலாம் அப்படின்னுட்டு அங்கே கூட்டத்தில் அழுதுன்னு இருந்தவாள்ல 2 ஒருத்தர் ஓடி வந்து ஐயாவாள்கிட்ட, துக்கம் தாங்கள்லே நீங்கள் வரணும், அவள் கதறால், நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஐயாவால் உடனே கருணை தானே, பக்தினாலே இலகின மனசு தானே, பக்தினாலே உருகின மனசு தான், இப்படி அழறாளேன்னு ஐயாவால கூட்டதும் உடனே வந்துவிட்டா. வந்ததும் குழந்தையை காட்டுறாள். இதை எப்படியான்னு பண்ணுங்கோ, அந்த மாதா பிதா அழறதுல போயிடுவா, அவா போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே இடுப்புல இருந்த விபூதி பையை எடுத்து மாதృபூதேஸ்வரா அஷ்டகம் சொல்லி இட்டு விடுறா. அந்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் தடவரா. கார்தால இருட்டிலேயே 2-3 மணிக்கு 4 மணிக்கு திண்டின குழந்தை உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு போயிடுத்து, கண்ணெல்லாம் வெளிரி போயிடுத்து, வைத்தியெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்துன்னு விட்டா. கார்த்தால 7 மணிக்கு 6 மணிக்கு ஐயாவால் ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பி வர காலத்துல, உஷக்காலத்துல அது போயிடுத்தது. ராத்திரியே கடிச்சாச்சு, போயிடுத்துன்னு விட்டா, விஷம் ஏறி போயிடுத்துன்னு விட்டா. ஐயாவால் மாதృபூதேஸ்வர அஷ்டகம் சொல்லி உடம்பெல்லாம் தடவி விபூதி இட்டு விட்டா, போயிடுச்சு. இங்கே இந்த மலைக்கோட்டையில ஐயாவாளுடைய ஒரு சரித்திரம். ஒரு குழந்தையை பிழைக்க பண்ணினால் உடனே அத்தனை பேருமே என்ன பண்ணியிருப்பாள், அன்றைய தினம் எப்படி இருந்திருக்கும், ஐயாவாலை எப்படி கொண்டாடி இருப்பாள். சிவையேவ சமாயாத்தி, நீங்களே தான் மாதృபூதேஸ்வரர், நீங்களே தான் ஜம்புகேஸ்வரர், உயிர் கொடுத்தேலே மார்க்கண்டேயர் கொடுத்தா போலேன்னு புகழ விரும்ப மாட்டா. எப்போதுமே ஏகாந்த பக்தர்கள் புகழ விரும்ப மாட்டா, அதை துச்சமாக தான் நினைப்பா. அப்புறம் பிரசித்தி இங்கே தூர்னதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க வேண்டாம், இது மாதிரி பண்ணிட்டார் ஒருத்தர்னு அப்புறம் ஸ்நானத்துக்கு போகிறதையும் வரதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் அவரை பற்றி. சரி, இனிமே இங்கே இருக்கிறதுக்கு இல்லை, வேற மாதிரி நமக்கு கொண்டு போயிடும் இந்த பாதைன்னு அப்புறம் தான் கிளம்பி கும்பகோணம் பக்கம் வந்தாள் அப்படின்னு ஐயாவாளோட சரித்திரம். மலைக்கோட்டையில இப்படி ஒரு வைபவம் நடந்ததுன்னு ஐயாவாளோட சரித்திரம் சொல்றது. அதுனா புத்ரிணாம் தாபஹா பவதைவானுபூயதே ஏவம் தாராகிருஹா ராஜஹா விவிதைஸ்வரிய சம்பதா. பலவிதமான துக்கங்கள் நிறைஞ்சதுப்பா சம்சாரம். சப்தாதயஸ்ச விஷயாः சலாராஜ்ய விபூதயः மஹீம் ராஜ்யம் பலம் கோஷः பிருத்யாமாத்ய சுஹ்ருஜனாः. சப்தம் முதலிய விஷயங்களும் ராஜ்ய சம்பத்துகளும் பூமியில உடையதான இந்த ராஜ்யம், சேனைகள், கஜானா, வேலைக்காரால் சித்திரகேதுவை பார்த்து சொல்றார், உன்னோட மந்திரிகள், ஸ்நேகிதால் எல்லாருமே அனித்தியம்தான்பா. உன்னோட ராஜ்யம் அனித்தியம், உன்னோட ஸ்நேகிதால் அனித்தியம், உன்னோட மந்திரிகள் அனித்தியம். உன்னை விட்டு ராஜ்யம் போயிடுது கையேன்னா அடுத்த ராஜ்யத்துல அவன் அப்ளிகேஷன் போட்டுருவான். அந்த மந்திரிகள் அடுத்த ஊருக்கு போறதுக்கு சம்பளம் கூட 4 மாசம் கொடுக்கலன்னா வேலைக்காரன் கை தட்டினா வேற இருப்பானா? எதுவுமே நித்தியம் கிடையாது. கஜானாவும் சாஸ்வதம் கிடையாது. இன்னொரு ராஜா பிடிச்சுட்டான்னா சொத்தை எடுத்துன்னு போயிடுவான். உன்னோட சேனைகள், உன்னோட ராஜ்யம். மஹீம் ராஜ்யம் பலம், மஹீராஜ்யம் பலம் கோஷா பிருத்யாமாத்ய சுஹுர்ஜனாஹ சப்தாதயஸ்ச விஷயாः சலாராஜ்ய விபூதயः. சப்தம் முதலிய விஷயங்கள், ராஜ்ய சம்பத்துகள், பூமியில உடையதான இந்த ராஜ்யம், சேனைகள் எதுவும் நித்தியம் கிடையாது. சர்வேபி சூரசேனே மே சோகமோக பயார்த்திதாக. ஹே சூரசேன ராஜனே, இது எல்லாம் உன்னை சுத்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறியே, இத்தனையும் உன்னை சுத்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? சௌக்கியமா இருக்கிற காலத்துல சொல்லுவானோ, நான் யாரு தெரியுமா அப்படிமா கால் மேல கால் போட்டு. இத்தனையும் எதுக்கு இருக்கு தெரியுமா? சோக மோக பயார்த்திதாக. உனக்கு சோகத்தையும் மயக்கத்தையும் வருத்தத்தையும் பயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இருக்கு இத்தனை. சர்வேபி சூரசே நேமே சோகமோக பயார்த்திதா. இப்போ இந்த செல்லு கையில வச்சுட்டு இருக்கேன் ஆனால், என்னோடதுன்னு அபிமானம் வச்சுட்டேன் ஆனால், கொஞ்ச நாள் பக்கத்துல இல்லை காணும்னா உடனே உடம்பு பதறது. என்ன கை குழந்தையா? கை குழந்தை கூட அம்மா அப்படி தேட மாட்டா போல இருக்கு. சில பேருக்கு கண்ணை விட்டு செல்லு போயிடுதுன்னா பதறது. அது கூட தேவையில்ல, செல்லு எழுதாப்புல தான் இருக்கு. பெல் அடிக்க ஆரம்பிச்சா சில பேருக்கு இவா வைப்ரேட் மோடுக்கு போயிடுறா, இவா பதறா.
2 பெல் அடிச்சு அடிக்கட்டுமே, 4 பெல் அடிச்சு அடிக்கட்டுமே, அப்புறம் போய் எடுத்துட்டு போறோம். கட்டானா திருப்பி நம்ம கூப்பிடுவோம். அது இருக்காது. அது அடிக்க ஆரம்பிச்சதுமே பாஞ்சு போய் எடுக்கணும் அந்த போனை. இதெல்லாம் ஆசக்தியோட அடையாளம் தானே. இதெல்லாம் அபிமானத்தோட அடையாளம் தானே. சர்வேபி சூரசே தவுங்கின்னு இருக்கான் தலைமாட்டில் வச்சுட்டு கரண்ட் படுக்கிறதே எங்கேயாவது அது நகர்ந்து போயிடுதுன்னா அது பாதி தூக்கத்தில் எழுந்து உட்காந்துக்கிறான். ஐயோ செல்ல தலைமாட்டில் வச்சுன்னு படுத்துட்டேனே காணுமேங்கிறான். இந்த கவலை உங்க அப்பாவுக்கு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு செல்லே கிடையாது. உங்க தாத்தாக்கு மணி அடிக்கிறதுங்கிற கவலையும் கிடையாது. அன்னைக்கு டெலிகிராமே கிடையாது, போனே கிடையாது. இப்போ உனக்கு வந்தது தானே இந்த தலைவலி. உங்க அப்பாவுக்கு இப்படி பதற இல்லையே, உங்க தாத்தாக்கு இப்படி இல்லையே. இல்லாததெல்லாம் எடுத்து விட்டுண்டது எதுக்காக வந்திருக்கு? சோக மோக பயார்த்திதா கந்தர்வ நகர பிரக்யாக சொப்ன மாயா மனோரதாக. ஹே சூரசேன ராஜனே, நீ பார்க்கறதெல்லாம் சத்தியம் இல்லப்பா. ஆகாசத்துல திடீர்னு தோணுமா, கந்தர்வ நகரம்னு ஒரு நகரம் மாதிரி தோணுமா, திடீர்னு மறைஞ்சு போயிடும். கந்தர்வ நகர பிரக்யாக திடீர்னு தோணும், திடீர்னு அழிஞ்சுடும். ஒரு பட்டணம் மேகங்களையே பார்த்தா கூட சமயத்துல பார்த்தோமானா யானை மாதிரி இருக்கும், ஹம்சம் மாதிரி இருக்கும். மேகங்களையே பார்த்து பார்த்து அதையே ஒரு உருவா நினைச்சுப்பார். கந்தர்வ நகர பிரக்யாக சொப்னமாயா மனோரதாக. சொப்னத்துல காண்றோம் எத்தனையோ விஷயங்கள். இந்திரஜால வித்தக்காரன் சிலதெல்லாம் காட்டுறான். எங்க ஊர்ல நானே பார்த்துருக்கேன். சின்ன வயசுல பழனின்னு ஒரு குடியானவர் இருந்தா, அங்கேருந்து அக்ரஹாரத்துக்கு வருவார். குடி இருக்கிறவால குடியானவர்கள்னு சொல்லுவா. அது ஒரு வகுப்பு இல்லை, கிராமத்துல குடியேறினவர்கள்னு அர்த்தம். அவர் அங்கேருந்து வருவார். பழனின்னு நெத்தி நிறைய குங்குமம் வச்சுன்னு இருப்பார். அங்கேருந்து வருவார். குழந்தை கையை காட்டு அப்படின்னா குழந்தைன்னு தான் கூப்பிடுவா. அக்ரஹாரத்தில் உள்ள பையங்களை கையை காட்டும்பார். ஒரு படி மண் எடுப்பார், கையில் போடுவார். சர்க்கரையா இருக்கும். கண் முன்னாடி மண் எடுப்பார், கையில் எடுப்பார். கையை காட்டு அப்படின்பா. சில பேருக்கு குங்குமமாக விழும். இதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தை ஒரு ரூபா கூட டீ குடிக்கணும் அப்படின்னு மண் எடுத்து சர்க்கரையா கையில் போட்டுவிட்டோ ஒரு ரூபா கொடு, ஒரு 2 ரூபா கொடு, இட்லி சாப்பிடணும் அப்படின்னு. இந்திரஜாலம் அது அவருக்கு, அது அந்த வித்தை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அது அவரை யுகத்துக்குமே கரையேற்றுறதுக்கு இல்லை. ஏதோ 1 ரூபா 2 ரூபாய்க்கு அது உபயோகப்படுறது. கந்தர்வ நகர பிரக்யாக சொப்னமாயா மனோரதாக. மனக்கோட்டை கட்டுறான் சிலவன். எல்லாம் பொய் தான். இந்திரஜாலம் பொய் தான், சொப்னம் பொய் தான், கந்தர்வ நகரம் பொய் தான். சர்வேபி சூரசே நேமே சோகமோக பயார்த்திதாக கந்தர்வ நகர பிரக்யாக சொப்னமாயா மனோரதாக. திருஷ்யமானா வினார்த்தேனே ந திருஷ்யம் தே மனோபவாக கர்மபிர்த்யாயதோ நானா கர்மானி மனசோ பவன்னி. உண்மையான பொருள்னு நீ அன்பு வச்சேயானால் அது ஒரு நாளும் அழியாது. பொய்யானதுல அன்பு வச்சேயானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகும். கொஞ்ச காலம் இருக்கும், அதையே நீ சத்தியம்னு நினைச்சுட்டு இருந்தேயானால் நிச்சயம் ஒரு நாள் அதால நீ பாதிக்கப்படுவே. ஏன்னா அது கல்பித்தம் தானே, கற்பனை தானே. கர்மபிர்த்யாயதோ நானா கர்மானி மனசோ பவன்னி. புண்ணிய பாப கர்மாவுக்கு தகுந்தா போல கொஞ்ச நாளைக்கு அது இருக்கு. அயம் ஹி தேகினோ தேகா திரவியஜான கிரியாத்மகா தேகினோ விவித கிளேஷே சந்தாப கிருதுதாகிருதா. திரவியஜானம் அப்படின்னா இந்த சம்சாரத்துல உடையதான விஷயங்கள். இதுல என்ன இருக்கு? 3 இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம் அப்படின்னு. கிரியாத்மகா திரவியஜான கிரியாத்மகா. திரவியம் பஞ்சபூதங்கள், ஞானம் அதோட தன்மாத்திரைகள். உள்ளே அதுக்குள்ள என்ன இருக்குன்னால் ஜிலேபிக்குள்ள என்ன இருக்கு? சக்கரப்பாகு இருக்கு இல்லையா? ரசகுல்லாக்குள்ள என்ன இருக்கு? சக்கரப்பாகு இருக்கு. அதுபோல இந்த திரவிய ஞானத்துக்குள்ள என்ன இருக்குன்னால் ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம்ங்கிற 3 இருக்கு. நீ பார்க்குற இந்த உலகமோ, உன் உடம்போ, நான் அபிமானப்படுற இந்த தேகமோ, இது எல்லாம் எதற்கு இருக்குன்னால் கிளேசா சந்தாபகிருதாக. இது கிளேசத்துக்காகவும் தாபத்துக்காகவும் தான் இருக்கு. என்னென்ன தாபங்கள்? ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம்னு இது நிச்சயம் 3 தாபங்கள். ஆத்தியாத்மிகம் தன்னைத்தானே மனசை போட்டு வருத்திக்கிறது. கவுன்சிலிங் வேணுங்கிற பாருங்க சில பேருக்கு. இப்பெல்லாம் அதுக்கு ஒரு சென்டர் வந்துடுது, கவுன்சிலிங். அதை வச்சுன்னு சில பேர் சம்பாத்தியம் பண்ணுறா. உட்காத்தி வச்சு உனக்கு தரேன், கவுன்சிலிங் தரேன்னு உட்காத்தி வச்சு அதை கொண்டு ஜீவனம். சில பேர் பகவான் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஜீவனம் கல்பிச்சு வச்சிருக்கா. உட்காத்தி வச்சு அது
அதெல்லாம் சொல்லித்தரா லோகத்தில். தன்னைத்தானே வருத்திக்க. சில பேர் 5-10 நிமிஷம் தனியாக விட்டுட்டோமானா உடனே டவுன் ஆகிடுவா. யாரா பேசின்னு இருந்தா உற்சாகமாக இருப்பா. தனியாக இருந்த விட்டோமானால் சோஃபாவில் அப்படியே தலை தொங்கி போயிடும். கவலையிலேயே அப்படியே தலை தொங்கி போயிடும். யாராவது அது வயசானா ரொம்ப யாராவது ஒருத்தர் இருந்தால் தேவலைன்னு இருக்கும் பக்கத்தில். அவளுக்கு குடும்பம் இல்லையா, அவளுக்கு ஒரு உலகம் இல்லையா, அது நினைக்க தோணாது. எப்போதுமே சுயநலம் பிரத்தியாரோட சிரமத்தை நினைக்க தோணாது அப்படிங்கிறது பாகவதம். இன்னைக்கு சொல்றது பாகவதம். இன்னைக்கு பாராயணத்துல சுயநலம் உள்ளவாளுக்கு பிரத்தியார சிரமம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறா சுகாச்சாரியா. சுவார்த்தோன்மூலித சௌஹிருதாக கம்சனை பத்தி சொல்றா. கல்லுல போய் அடிக்கிறானே சகோதரி குழந்தையேன்னா, ராஜன்னே அவங்க தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறான். அந்த குழந்தை போகுமே, அந்த அம்மா அழுவாளேன்னு அவன் ஏண்டா கவலைப்பட போறான்? பெத்த அம்மா அழுவாள் தன்னோட சகோதரி தேவகின்னு அவன் கவலைப்பட போறானா? அந்த குழந்தை போயிடுத்தேன்னு அவன் வருத்தப்பட போறானா? எந்த குழந்தை எனக்கு மிருத்தியோன்னு தெரியலையேன்னு பிடுங்கி அடிக்கிறான் கல்லுல. இப்படி இருக்கானேன்னா சுயநலம் ரொம்ப அதிகம் போனவானும் பரத்தியாரோட சிரமத்தை எப்படிரா அறிவான் அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. கதை சொல்லிகிட்டே இருக்கிறதே சுருக்குன்னு ஒரு உபதேசம். அதான் பாகவதம். கதை மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆட்டம் எதையோ ஒன்று சொல்லும் பாகவதம். என்னமோ சொல்றதே அப்படின்னு பார்த்தோமானா பெரிய ஆழமான விஷயமா இருக்கு. கல்லுல எடுத்து தேவகி குழந்தைய அடிச்சுட்டே வந்தான் கம்சன் அப்படின்னார். ராஜாக்கு கதை கேட்கிறவருக்கு பதறது. இப்படி பிறந்த குழந்தைய பச்சை குழந்தைய போட்டு அடிக்கிறானே. அப்போதயச்சிலா பிருஷ்டே. இது கதை. கல்லில் எடுத்து அடிக்கிறான் குழந்தைய. ராஜன்னே நீ உனக்கு பதறது, கதை கேட்கிறவாளுக்கு பதறது, கம்சனுக்கு பதறலையேடா. ஏன் பதறலைன்னா அவன் சுயநலம். அவனுக்கு புறத்தியார சிரமம் எப்படி தெரியும்? ஸ்வார்த்தோன்மூலித சௌஹிருதா அப்படின்னா. தேகினோ விவித கிளேஷே சந்தாப கிருதுதாகிருதா. ஆத்தியாத்மிகம் தன்னைத்தானே வருத்திக்கிறது. ஆதி பௌத்திகம் வெளியிலேருந்து வரக்கூடிய மனுஷாலால, சரீசிருப்பங்களால, விஷஜந்துக்கள், பசு பட்சிகள், இதால் வரக்கூடிய சிரமங்கள். ஆதி தெய்வீகம் பஞ்சபூதங்களாலையும் நவகிரகங்களாலையும் கிரகங்களாலையும் வரக்கூடியது ஆதி தெய்வீகம். எனக்கு தசாபுக்தி போறல்லைங்கிறார். கஷ்டம்னா இந்த காலம் 7.5 நான் என்ன பண்ணுவேன், 7.5 என்ன பண்ணுவேன், அதுக்காக உன்னை விட்டுடுவாரா? 7.5 வரது வந்தே தீரும். பவானீஷ பாத பக்தஸ்ய அதிசய சுபபலதம் சனேஸ்வரங்கிறார். பவானீசன் இருக்கானே, பவானியோட பதி, பாதபக்தஸ்ய தீட்சிதர்வால், முத்துசுவாமி தீட்சிதர்வாலோட கிருதியில சொல்றாள். அவரோட காலை பிடிச்சிருந்தவன் இருக்கானே, அவனை சனேஸ்வரன் என்ன பண்ணிடுவான்? நல்லதை அள்ளி கொடுப்பான். அதிசய சுபபலதம் சனேஸ்வரம் அப்படிங்கிறார். அதிசயமான பலன்கள் எல்லாம் கொடுப்பார். 7.5 ஆச்சரியமான காரியம். எனக்கு வாஜபேயங்கள்லாம் 7.5 தான் நடந்தது. பெரிய பெரிய கிருத்துக்கள்லாம் சித்திச்சுது. 7.5 தான். எனக்கு இல்லை 7.5ன்னு சொல்ல முடியுமா? 7.5ன்னு சொல்ல முடியுமா? மகாக்கிருத்துக்கள்லாம் சித்திச்சுது. கருட ஜெயனங்கள், அதிராத்திர யாகம், சாவித்திர ஜெயனம், நாச்சிகேத ஜெயனம், சாதுர்ஹோத்திர ஜெயனம், வைஸ்வஸ்வர ஜெயனங்கள்லாம் பண்ணினோம். எல்லாம் இந்த 7.5க்குள்ள வாஜபேயங்கள்லாம் பண்ணினோம். ஆனந்தமா சங்கரி மாமி சுப்பிரமணியரோட பிரசாதத்தோடு வந்தா. திருச்செந்தூர்லேருந்து விபூதி கொண்டு வந்திருக்கேன், விபூதி பச்சலையிலேன்னு. யாகம் சுப்பிரமணியம்னு 15 சுப்பிரமணியாத்மான். யாகம் முடியறது வயசான தம்பதிகள். மாமாவும் இன்னைக்கு இருந்தார். மாமாவோட திருச்செந்தூர் பிரசாதம். எனக்கு எப்படி இருக்கும்? யாகத்துல அவரை தானே நான் கூப்பிட்டு இருக்கேன். 15 வேளையா வாஜபேயத்துல அவரை தான் கூப்பிட்டு இருக்கோம். நீங்க எனக்கு யாருன்னே தெரியாதப்போ வந்தால் திருச்செந்தூர் பிரசாதத்தோட அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? வந்தால் யாகத்துக்கு யாக தரிசனத்துக்காக முடிஞ்சுடுதா அப்படின்னா, எங்கேருந்து வரையணும்? திருச்செந்தூர்ல. அன்னைக்கு தான் அவபிரதம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்திருக்கோம். எங்கேருந்து வரையணும்? திருச்செந்தூர்லேன்னு எனக்கு நிலையே கொள்ளலை. உடனே சொன்னேன், அப்போ முருகனே அமைச்சிருக்காளம்மா, அவளுக்கு இன்னைக்கு ஆகாரம் பண்ணி தான் அனுப்பணும். நம்ம அதில் திருச்செந்தூர்லேருந்து முருகனோட பிரதிநிதியாக வந்திருக்காள் அப்படின்னு. அன்னைக்கு மாமா மாமியே அன்னைக்கு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நாங்கள் யாகம் முடிஞ்சதுமே உடனே திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம். உடனே ஒரு மாசத்திலேயே அந்த முருகன், நான் நினைக்கல, அவர் எனக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். நான் இங்கேருந்து தான் நினைக்கிறேன், அவர் நினைக்காம இல்லை. திருச்செந்தூர் முருகன்னு நான் நினைக்கல, முருகனை நினைச்சுன்னு இருக்கேன். சுப்பிரமணியம்னு யஜ்ஞ வேதியில கத்தினா யாரும் நினைக்க போறோம்? சுவாமிநாதரையும் முத்துக்குமார சுவாமியையும் செந்திலாண்டவனையும் தான் நினைக்க போறோம்.
ஆனால் கை நிறைய பிரசாதத்தோட இந்த யஜ்ஞமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், சத்ருசம்ஹார மூர்த்தி, பல இடையூறுகள் யஜ்ஞத்துக்கு இருந்தது. நான் தான் இருந்தேனே உன்னோட கூட அப்படின்னு சொல்றா போல இருந்தது. இந்த யஜ்ஞங்கள்லாம் நிர்விக்னமா முடிஞ்ச காலத்துல அந்த பிரசாதமும் வந்தது. நான் தான் இருந்தேனே உன்னோட, நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்றா போல பிரசாதமும் வந்தது. அயம் ஹி தேகினோ தேகா திரவியஜான. எதுக்கு சொன்னேன்? ஏழரைன்னா அது எல்லாரையும் பாதிக்க. பகவான் ஆராதிக்கிறவாளுக்கு எல்லாம் அனுகூலமாக தான் இருக்கும். சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் மங்களம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவானி மங்களாயதனம் ஹரிஹி லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவா. எல்லாம் கொடுப்பார் அவர். என்னென்ன லாபம் வேணுமோ எல்லாம் கொடுப்பார், என்னென்ன ஜெயம் வேணுமோ எல்லாம் கொடுப்பார். அவனுக்கு ஏது பராபவம் அப்படின்னு கேட்கறது பராசரரோட வாக்கியம் இது, விஷ்ணு புராண ஸ்லோகம். லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குத. எவன் அவனுக்கு பரிபவத்தை பண்ணிட முடியும்? குதஸ்தேஷாம் பராபவா. யாருக்கு? ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹா ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா. குருவாயூரப்பனை யார் மனசுல நினைச்சுன்னு இருக்காளோ, ரங்கநாதனை யார் நினைச்சுன்னு இருக்காளோ அவளுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமா தானே இருக்கும். அயம் ஹி தேகினோ தேகா திரவியஜான கிரியாத்மகா தேகினோ விவித கிளேஷே சந்தாப கிருதுதாகிருதா. லோக ரீதியில் இருக்கிறவாளுக்கு இந்த 3 சிரமங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம். பாகவதம் ஆரம்பிக்கிறதையே வியாசர் சொல்றார், இந்த 3 தாபத்தையும் போக்குறதுக்கு தான் இந்த பாகவதத்தை எழுதினேன் அப்படிங்கிறார். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே தாபத்ரயோன்மூலனம். தாபத்ரயத்தையும் உன்மூலனம் பண்ணுமா இந்த பாகவதம். தர்ம புரோஜித கைதவோத்ர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம். உண்மையான சாதுக்களுக்கே நான் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் இந்த பாகவதம். நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ரவஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரீரீஸ்வரஹ சத்யோ ஹிருதி அவருத்தியதே அத்ர கிருதுபிஹி சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாதி. இப்படி சொன்னார். இங்கே வா சொல்றார், அயம் ஹி தேகினோ தேகா திரவியஜான கிரியாத்மகா. இந்த ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம்ங்கிற ஸ்வரூபம் கொண்டதான இந்த பிரகிருதி, இந்த உடம்பு, நான் தான் தேகம்னு நினைக்கிற ஜீவனை தான் கஷ்டப்படுத்தும், வருத்தப்படுத்தும். பகவான் தான் அப்படின்னு அறிஞ்சின்றவனே, ஆத்மாவை அறிஞ்சவனே அது ஒன்றும் பண்ணார். இது நிச்சயம் தெரிஞ்சுக்கும். தஸ்மாதி ஸ்வஸ்தேன மனசா விமர்சிய கதிமாத்மனஹ தௌதே த்ருவார்த்த விஸ்ரம்பம் தெஜோபசமமாவிஷாம். அதனால ராஜன்னே, தஸ்மாதி அதனால, ஸ்வஸ்தேன மனசா திருடமான மனசோட கூட. ஸ்வஸ்தமான மனசுன்னா என்ன அர்த்தம்னால் புத்தின்னு அர்த்தம். மனசுக்கே 3 பேர்கள் 3 காரியங்களால ஏற்படுறதுன்னு யோக சாஸ்திரம் சொல்றது. ஒரு விஷயத்தை கேப்சர் பண்றது இல்லையா, ஒரு விஷயத்தை ஃபிளாஷ் எடுத்து உள்ள அனுப்புறது. இது மல்லிகைப்பூ, இது பழம், இது ஆப்பிள் அப்படின்னு முதல்ல ஒன்று பார்த்து தெரிகிறது, ஒன்று கேப்சர் பண்றது இல்லையா, அதுக்கு சித்தம்னு பேர். இது ஆப்பிளா ஆரஞ்சா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு மனசுன்னு பேர். இது ஆப்பிள் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு புத்தின்னு பேர். ஒரே மனசே 3 காரியங்கள் பண்றது. விஷயங்கள்ல பிரவர்த்திக்கிறதே சித்தமாயும், இதுவா அதுவான்னு நினைக்கிறதே மனசாயும், இதுதான் தீர்மானம் பண்றதே புத்தியாயும். 3 இருக்கு ஒரே மனசே. அதனால ராஜன்னே தஸ்மாதி ஸ்வஸ்தேன மனசா, கவனமான அந்த மனசோட புத்தியோட ஆத்மாவோட உண்மையை நீ அறியணும். விமர்சிய கதிமாத்மனஹா துவைதே த்ருவார்த்த விஸ்ரம்பம் தெஜோபசமமாவிஷா. அதனால சாஸ்வதமான பொருள்லையே நம்பிக்கையை வெயி, அப்பதான் உனக்கு சாந்தி கிடைக்கும். உபசமம் ஆவிஷா, அப்பதான் உனக்கு நம்ம சாந்தி கிடைக்கும். அழியக்கூடிய பொருள்ல விசுவாசம் வச்சேயானா அசாந்தி தான் கிடைக்கும். அழியாதது பரமாத்மா தான், அவன் மேல சாந்தியை வெயி, மனசை வெயி, உனக்கு சாந்தி கிடைக்கும்னார் அங்கிரஸ். அடுத்தது நாரதர் சொல்ல ஆரம்பிச்சா, ஏதாம் மந்திரோபனிஷதம் பிரதீட்சத் பிரயதோ மமா யாந்தாரயத் சப்தராத்திரானே திருஷ்டா சங்கர்ஷணம் விபும். உனக்கு ஒரு சங்கர்ஷண மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன், இந்த அஜ்ஞானம் மாயெல்லாம் விலகிடும் அப்படின்னு அந்த சங்கர்ஷண மூர்த்தியை பத்தி சொல்ல போறார். மேலே அந்த உபாசனா கிரமம், அவரோட ஸ்தோத்திரங்கள். நாரத உவாச்சா நாளைக்கு அங்கிரஸ் சொல்லிவிட்டார். மேல நாரதர் சில உபதேசங்கள் பண்ண போறார். முதல்ல விஷயத்துல உபரத்தி ஏற்படும். ஓடிண்டே இருக்கிற மனசை நிறுத்த முடியாது.
ஓடுற குதிரையை சட்டுன்னு திருப்ப முடியுமா, நிறுத்த முடியுமா? முடியாது. அது தட்டி தட்டி ஆசுவாசப்படுத்தி லகானை பிடிச்சி இழுத்து சமாதானமானதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நம்ம போக்குக்கு அதை திருப்ப முடியும், நிறுத்துறதுக்கோ திருப்புறதுக்கோ. அதுபோல அதுக்கு பிரத்யாகரணம்னு பேர். விஷயத்திலேயே ஓடின்னு இருக்கிற மனசை போய் கதை கேளுன்னா எப்படி கேட்கும்? ஓட்டமா ஓடின்னு இருக்கு மனசுன்னா நிறுத்த முடியாது. நாமம் சொல்லுன்னா 10 நாமம் ஓடாது, ஜபம் பண்ணுன்னா செய்யாது. ஓடியே பழக்கப்பட்டு கொடுத்து இந்த மனசு அதை ஒரு இடத்துல திரியற மாட்டை கட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டம். கட்டியே பழக்கமான மாடு கட்டு இருக்கும், கொட்டியில் அப்படியே இருக்கும். திரிஞ்சே பழக்கமான பிடிச்சி கட்டுறதுன்னா மூக்கு குத்தாத மாடும்பா. கிராமங்கள்ல என்னடா மூக்கு குத்தாத மாடு மாதிரி சுத்தறியேடா, கோவில் காலையாட்டம் சுத்தறியே அப்படின்பா. எங்க அப்பா அடிக்கடி திட்டுவா, கோவில் காலையாட்டம் நிற்காதே அப்படின்பா, கூட்டுற கண்ணூட்டி ஆட்டம் இருக்காது அப்படின்பா. அதெல்லாம் கிராமத்துல சொல்ற உதாரணங்கள். இப்ப பார்த்தாலும் அம்மாவோட அரவணைப்பிலேயே இருந்தானா ஊட்டுற கண்ணூட்டிம்பா, ஊட்டுற கண்ணூட்டி ஆட்டம் இருக்காது, கொஞ்சம் முழிச்சுக்கோ அப்படின்பா. திரிஞ்சுட்டே இருக்கிற மனசுக்கு ஒரு சமாதானம். அதுக்குதான் நாம ஜபங்கள், ஆலயங்களில் போய் பகவானை தரிசனம் பண்றது, சத் சங்கத்துக்கு ஈடுபடுறது, புண்ணிய கதைகளை முள்ள அதை ஆஸ்வாசப்படுத்தி பகவானை பிடிச்சி கொடுக்கும். இந்த சத் சங்கம், ஆச்சாரியோபாசனம், கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே அதுக்காக தான். கர்மா, பக்தி, ஞானம் எல்லாம் ஏற்பட்டதே லோக விஷயத்துல ஒரு உபரத்தியை ஏற்படுத்தி பகவான் பக்கம் மனசை திருப்புறத்துக்காக ஏற்பட்ட ஒரு உபாயம்தான். அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல உள்ள தோஷங்களை எடுத்து சொன்னார் அங்கிரஸ். விஷய தோஷம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் அதை தொடமாட்டான். இந்த தாத்தா அடிக்கடி சொல்லுவா, ஒரு வெள்ளி பெரிய பேளால 1 கிராம் குங்குமப்பூவை கொட்டி, 1 கிராம் 2 கிராம் குங்குமப்பூவை கொட்டி, ஒரு 4 டம்ளர் தான் இருக்கு பாயசம், அவ்வளோ குங்குமப்பூ கொட்டி கிடக்கு. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கான். ஒரு கரண்டியை போட்டு, வெள்ளி கரண்டியை போட்டு கோளையில விடலாம்னு எடுக்கிறான். அதுல ஒரு பாச்சை செத்து கிடந்தது. இந்த பாயசத்தை தொடுவான? ஒரு பள்ளி வாழ் தெரிஞ்சது, இந்த பாயசத்தை தொடுவானா? அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஓரமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவானா எவனாது? ஆரோக்கியத்துல லட்சியம் உள்ளவன் தொடமாட்டான். அதுபோல பார்க்க பாயசம் மாதிரி இருக்கும் விஷயங்கள், உள்ள போனோமானால் தோஷம்தான். அதனால மகான்கள்லாம் அது கிட்டேயே போக மாட்டா. ஏன்னா அவ தோஷத்தை அறிஞ்சவா. தோஷ தரிசிகள் அது கிட்ட போக மாட்டா. தெரியாதவன் தான் பாயசம் சாப்பிடணும் அப்படின்னு துடிப்பான். அந்த தோஷம் தெரியணுமே, அதுக்கு தான் கொஞ்சம் ஞான வைராக்கியம் ஏற்பட குரு உபதேசங்கள் வேணும். அதை அங்கிரஸ் பண்ணினா அப்புறம் பகவான் தான் கதிங்கிறது. இப்ப நாரதர் பக்தி மார்க்க பிரவர்த்தகர் இல்லையா, அங்கிரஸ் ஒன்னே நாரதர் சொல்லுவார் மேலே அப்படின்றது நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏதாம் மந்திரோபனிஷதம் பிரதீட்ச பிரயதோ மம யாந்தாரயத் சப்தராத்ராணி திருஷ்டா சங்கர்ஷணம் விபும் யத் பாதமூலமுபஸ்ருத்ய நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமமிமம் விதயம் விசிருஜ்ய சத்யஸ்ததீய மதுலானதிகம் மஹித்வம் பிராபுர்பவானபி பரம் நச்சிராதுபைதி. ஹே ராஜன்னே, நரேந்திர பூர்வே நம்ம பெரியோர்களாலெல்லாம் ஆராதிக்கப்பட்டு சர்வாதய பரமேஸ்வரன் முதலியவாளெல்லாம் ஆராதிக்கப்படுற எத்பாத மூலம் அந்த ஹரிநாராயணனுடைய உபஸ்ருத்தியே, அந்த ஹரிநாராயணனுடைய பாதத்தை அணுகி விதயம் பிரமம், இந்த ரெண்டுங்கிற இந்த பிரமத்தை விட்டுடணும். இது ஒரு கட்டமே அது ஒரு கட்டமேங்கிற இந்த சபலமே இருக்கக்கூடாது. இந்த தோஷம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அதை விட்டுடணும். விஷயத்துல உள்ள அந்த உபரத்தியை ஏற்படுத்திண்டு அதுலாம் அதிகம், அளவிட முடியாத மகிமை வாய்ந்த மகித்துவம் பரம், இந்த பரமாத்மாவை சீக்கிரத்துல நீ ஆசிரியை அப்படின்னு நாரதர் சொன்னார் இந்த அத்தியாயத்துல. அது என்னன்னு கேட்டதான் அடுத்த அத்தியாயத்துல மேற்கொண்டு 17ஆம் அத்தியாயத்துல மேல நாரதர் உபதேசம் பண்ண போறார். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. சித்திரகேது சாந்த்வனம் அப்படின்னு பேரு இந்த அத்தியாயத்துக்கு. அழுதுன்னு இருக்கிறவனை சமாதானப்படுத்தினான். சமாதானப்படுத்தி அத தேவர்ஷி ராஜன்னி சம்பரேதம் நிருபாத்மஜம் தரிசயித்வேதி ஹோவாச்சே ஞாதீனாம் அனுசோச்சதான். உடனே நாரதர் மேல சொல்ல ஆரம்பிச்சார் சங்கர்ஷணமூர்த்தியோட உபாசனைன்னு. மேல கதை அதை நாளைக்கு சொல்றேன். நிறைய உபாய்ச்சா பாகவதத்துல இது போல விஷயங்கள் விஷய புஷ்டியோடு உடைய நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு அத்தியாயம் அதுல 16 சிரவணம் பண்ணோம். அடுத்தது இப்போ 15 சிரவணம் பண்ணோம். 16ஆம் அத்தியாயம் இன்னைக்கு 15, நேற்றுக்கு 14. ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயங்கள் இப்படி நகர்றது. ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய அனுகிரகம், வேதவியாசருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இன்னைக்கு சப்தாகத்துல கிருஷ்ணாவதாரம் ஆயிருக்கு பாராயணம்.
நாளைக்கு மேலே கோபிகா கீதங்கள், பஞ்சகீதங்கள், கோபி பஞ்சகீதங்கள், ருக்மிணி கல்யாணங்கள்லாம் பாராயணம். குருவாயூரப்பனோட அனுகிரகம். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தை நிஷிபூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.